புகழ் மனக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்தியந்த செயலந்த வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நான் வந்து 3 நாளா இதைதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கலை திருவிழாங்கிறத கவர்மெண்ட் சும்மா வெட்டி அமௌண்ட்டை செலவு பண்ணி டைமை வைலை பண்ணி சும்மா வேஸ்ட் பண்றதுக்காக கிடையாது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய உங்க திறன்களை உலகத்துக்கு காட்டுவதற்காக தான் இந்த வந்து கல்லூரி கலைஞர்கள் இங்க நடக்குதுன்னா இந்த காம்படிஷன் இதோட முடிய போறதில்ல. நான் வந்து 2-3 தடவை சொல்லிட்டு இருக்கேன். இதுல செலக்ட் ஆக இண்டிவிஜுவல் காம்படிஷன்ல செலக்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டிசிபென்ட்ஸ், குரூப்ல செலக்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் 2 பேரு இவங்க எங்க போவாங்கன்னா பல்கலைக்கழகத்துல அடுத்து நடக்கவே இருக்கு பல்கலைக்கழக கலை திருவிழா, அதுல கலந்துருவாங்க. அதுல இது நீ இதே மாதிரி ஜெயிச்சிட்டீங்கன்னா வின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட் லெவல் திருவிழா நடக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்க திறன்களை உங்களுக்குள்ளேயே போட்டு அடங்கி கொள்ளாம உலகத்துக்கு உங்க திறன்களை அடையாளம் காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கலை திருவிழா தான் இது. நம்ம படிப்பை எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்றோமோ, படிப்புக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்குறோமோ, அதே மாதிரியே நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நம்மளுடைய ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணணும்னா நம்ம தமிழக முதல்வர் 4 முதல்வர் திட்டம், புதுவை பெண் திட்டம் வருகை நான் வரவேற்கிறேன். பாத்தீங்கன்னா இங்க 3 ப்ரொஃபசர்ஸ் வந்திருக்காங்க. 3 பேர் பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ், அசோசியேட் இணை பேராசிரியர்கள். இந்த மாதிரி யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இங்க வந்து ஒர்க் பண்றதுங்கிறதெல்லாம் இது என்னமா ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ்லாம் யூனிவர்சிட்டிலாம் இருப்பாங்க. பட் வந்துட்டு சில காரணங்கள்னால அவங்க வந்துட்டு இப்ப நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ்ல டெபியூட் பண்ணியிருக்காங்க. இங்க 3 பேர் வந்திருக்காங்க. அதுல அவர் முனைவர் எம் அன்பழகன், இணை பேராசிரியர் வணிக நிர்வாகவியல் துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறந்தாங்கி அவர்களை வரவேற்கிறேன். முனைவர் சி சின்னராஜா, இணை பேராசிரியர் வணிக நிர்வாகவியல் துறை, ராஜா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை அவர்களை வரவேற்கிறேன். முனைவர் இ செல்வரத்னம், இணை பேராசிரியர் வணிக நிர்வாகவியல் துறை, ராஜா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை அவர்களை. அடுத்த முனைவர் இ அழகிரிசாமி, இணை பேராசிரியர், ராஜா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை அவர்களை வருகை வரவேற்கின்றேன். முனைவர் எஸ் கார்த்தி, உதவி பேராசிரியர், ஆங்கிலத்துறை, காலப்பகுதி கல்லூரி அகரப்பட்டினம். நம்ம சார் பாத்தீங்கன்னா கார்த்தி சார் பற்றி சொல்லி இதோட 4 இந்த கல்லூரியில் 4வது நாளாக கலையால் கல்வி பயிர்வோம் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்நிகழ்விற்கு இன்று 4 போட்டிகள். 4 போட்டிகளுக்கும் பிற கல்லூரியிலிருந்து உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை அவர்கள் மட்டுமே சொல்ல இருக்கிறார்கள். அதனால் மாணவர்கள் அனைவரும் உங்களுக்கு நீங்க கலந்து கொண்ட போட்டிகளில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி, எல்லா மாணவர்களுக்கும் ஒரு திறமை இருக்கும், அதை நீங்க தயங்காம சொல்லுங்க. நேற்று போட்டிகள் நடக்கும் பொழுது சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்க உங்களை தயார்படுத்திக்கிங்க, பயப்படாதீங்க. எல்லா விஷயமுமே அதில் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாஃப் ஒரு டியூட்டி போட்டு கொடுத்துருக்கோம். அந்த டியூட்டியை சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கு. பயப்படாம தைரியமா பேசுங்க. மைக்கு இன்னைக்கு மைக்கு பிடிக்கிற ஒரு நிகழ்வு தான் இருக்கு 4 போட்டிகள். இந்த போட்டிகளுக்கு நடுவர்களாக வந்திருக்கக்கூடிய பிற கல்லூரி மதிப்புக்குரிய அத்தனை பேராசிரியர்களையும் கல்லூரி சார்பில் வரவேற்கின்று எங்களுடைய மாணவர்களுடைய திறமைகளை நீங்கள் எல்லோரும் பாரபட்சமின்றி திறமையான மாணவர்களை எங்களுக்கு அடையாளம் காட்டியும் சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டியும்
நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு உறுதுணையோடு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வு சிறப்பாக நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை துறை பேராசிரியர்கள், துறை தலைவர்கள், மாணவ மாணவிகளையும் எல்லோரையும் வரவேற்று விழா சிறக்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். நான் வந்தோடனே ஃபர்ஸ்ட் மாணவர்களை தான் பார்த்தேன். ஏன்னா நானும் ஒரு அரசு கல்லூரியிலிருந்து வர்றதுனால இங்க இருக்க மாணவர்களுடைய எந்த மாணவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லா இருக்காங்க பசங்க. அதை போல எந்த விஷயத்துல கேட்டால் திகை அலங்காரங்கள் முடியல் வந்து நான் வந்தோடனே அதான் பார்த்தேன். மாணவர்களுக்கு அலங்காரம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். அதுவும் இத்தனைக்கு மாநகராட்சி, புதுக்கோட்டை மாநகராட்சி மாமன்னர் கல்லூரியில் இந்த அளவுக்கு கூட மாணவர்கள் இல்லை. அதனால அது முதல்ல வாழ்த்து மாணவர் மாணவிகள் எல்லாம் இருக்காங்க. ஒரு கலை நமது வரவேற்புரையில் சொன்ன மாதிரி பேராசிரியர் ராங்கத்துறை பேராசிரியர் சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு காண கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு. கல்லூரி கலை திருவிழான்னு எனக்கு தெரிந்து அரசு கலை கல்லூரிகளில் இதுவரை எந்த இதுக்கு நடந்ததே இல்லை. நீங்க ஏதாவது போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்றால் அருகில் உள்ள தனியார் கல்லூரியில போய் தான் வந்து நம்ம பங்கேற்றிருக்காங்க. இதுவரை வெற்றி பெற்று வந்திருக்காங்க. ஆனா உங்களுக்கான வாய்ப்பு நீங்களே நடத்துறதுக்கு நீங்க எத்தனை பேர்னாலும் இங்க வந்து என்ன செய்யலாம், பங்கு பெறலாம். அதுக்கான வாய்ப்பு இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா நான் இந்த அரசு கலை கல்லூரியில இருக்கேன். அதுக்கு முன்னாடியும் நிறைய தொடர்பு இருக்கு. அரசு கலை கல்லூரியில எந்த கலை விழாவும் நடக்காது. ஆண்டு விழாவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஃபார்மலா தான் நடக்கும். ஆண்டிற்கு வசிப்பாங்க, எல்லாம் நடக்கும். எந்த விதமான போட்டியும் அரசு கலை கல்லூரியில நடக்காது. ஸோ அது இந்த வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க, அரசு உங்களுக்கு சிறப்பான அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை எல்லாரும் பயன்படுத்தி எல்லாரும் வந்து என்ன செய்யணும், அதை யூஸ் பண்ணிக்கணும். சார் சொன்ன மாதிரி அவங்களுடைய திறமையில வளர்த்துக்கோங்க. எல்லாம் பிற கல்லூரியில கிடைக்காதது வந்து நம்ம கல்லூரியில கிடைக்கும் போது அதுவும் எந்த ஒரு நாள் 2 நாள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுல இல்லாத போட்டியே கிடையாது. அனைத்து விதமான போட்டிகளும் இருக்கு. இந்த திருவிழா ஒரு வாரம் 10 நாள் வந்து என்னவா நடக்குது, திருவிழாவா நடக்குது. அதனால எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யுங்க, அவங்க திறமையில வளர்த்துட்டு நல்லா வரணும்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கணும். வாழ்த்துடைய காக்கும் வள்ளுவர் முனைக்கு வான்புகள் அனைத்தும் என்ற குரலுக்கு ஏற்ப காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம் கல்லூரியில் 4ஆம் நாள் கலை திருவிழா நிதி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலாவதாக நம் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் கல்லூரி முதல்வர் என்பதை விட நம் கல்லூரி முதல்வர் என்று சொல்வதில் நான் மிக பெருமை அடைகிறேன். அதற்கான காரணத்தை மிக சொல்ல விரும்புகின்றேன். என்னவென்றால் உங்கள் கல்லூரி முதல்வர் அவர்கள் எங்கள் கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் மாணவர்கள் என்பது BA அல்ல, MA அல்ல, MPhil அல்ல, ரிசர்ச் ஆய்வாளர் PhD பட்டம் எங்கள் கல்லூரியில் தான் அவர்கள் படித்தார் என்பதில் எங்கள் கல்லூரிக்கு மிக பெருமை. எங்கள் கல்லூரிக்கு பெருமை என்பதை விட எங்கள் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு அரசு கலை கல்லூரியில் முதல்வராக இருப்பதில் எங்களுக்கு பெருமை. உங்கள் கல்லூரிக்கு பெருமை, எங்கள் கல்லூரிக்கு பெருமை. அது மட்டுமல்லாது அவருடைய ஒரு இயல்பான தன்மை, ஒரு தாய் உள்ளம். நம்ம எலிமெண்டரி ஸ்கூல்ல வந்து எப்போதுமே அதிக பெண்ணாசிரியர்களை போடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் தான் சின்ன குழந்தைகளை வந்து அதிகமா என்ன சேட்டை பண்ணாலும் அந்த தாய்மை உள்ள கொண்ட ஆசிரியர்களாக இருப்பார். இதே ஒரு ஆண்களை பிறந்தால் என்ன பண்ணுவார்கள் என்றால் நமக்கு அதிகமாக சற்று கோபம் வரும். அவன் ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது அதை திட்டுவோம், அதிகமான கோபம் வரும். ஆனால் அதுபோன்று உங்கள் கலை கல்லூரியில் ஒரு தாய்மொழி கொண்ட ஒரு முதல்வரை கொண்டிருக்கிறார்கள். அரசுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு இயல்பாக பழகக்கூடியவர், ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் சாதாரணமா இருக்கக்கூடிய இப்ப ஒரு மெம்பர் MC வார்டு கவுன்சிலருக்கெல்லாம் ஒரு தலகணம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் தன்னுடைய மாணவர்கள், தன்னுடைய பேராசிரியர்கள், தன்னுடைய ஆய்வக அலுவலக நண்பர்கள் என்று எல்லாரோடும் 4 நாட்கள் பழகி பார்த்து ரொம்ப இயல்பா பழகுறாங்க. அவர்களுக்கு உங்களுக்கு முதல்வராக கிடைச்சதுல நீங்க ரொம்ப பெருமை படைச்சிருக்கணும். அதற்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எனது துறையை சார்ந்த துறை தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஏன்னா சார் ராஜமோகன் சார் இக்கல்லூரி வந்த அன்னையிலிருந்தே
ஆங்கிலத்துறை தலைவராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரை 2 முறை என்னுடைய கல்லூரிக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் அழைத்து அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. இந்த உரையிலும் கண்டிப்பாக அவரை அழைத்து சிறப்பு செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார் என்பதை தெரிந்து கொண்டு அவரும் ஒரு இயல்பாக பழகக்கூடியவர், அன்பாக பழகக்கூடியவர். சாருடைய மண்டலம் திருச்சி மண்டலமாக இருந்தாலும் கூட தாய்மண் தஞ்சாவூர் என்ற கொள்கைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய மாணவர்கள் பேராசிரியர்களை பற்றி பேச வேண்டும். எங்களுடைய மாணவர்கள் போல சிறந்த மாணவர்கள் யாரும் இல்லை என்ற உதாரணத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர். முதல் நாள் போட்டியிலேயே நான் சொன்னது போல முதலாம் ஆண்டு மாணவர்கள் மிகவும் திறமையான மாணவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி 2ஆம் நாள் நடந்து கொண்டிருக்க போன்று இசைக்கருவி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. ஒரு மாணவன் அருமையாக இசையருவி கற்று அந்த மாணவனுடைய பெயர் தெரியவில்லை, மிக அற்புதமாக செய்தான். அவனை பார்த்து வியப்படைந்து விட்டேன். குறைகள் இருந்தாலும் கூட அவன் வாழ்க்கையை வெற்றி பெற்று மிக ஒரு சிறந்த ஒரு உயரத்தை அடைய வேண்டும், இக்கல்லூரிக்கு நல்ல ஒரு பெயரினை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எல்லாமுள்ள இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். அந்த பையனுக்கு அவன் மிக சிறந்த ஒரு உயரத்தை அடைய வேண்டும் என்பதை நம் கல்லூரி சார்பாகவும் இந்த நேரத்திலும் தெரிந்து கொள்கின்றேன். அது மட்டுமின்றி இங்கே வருகை தந்துள்ள அறந்தாங்கி பேராசிரியர் அவர்களையும் என்னுடன் சில பேராசிரியர்களால் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதே விழா நல்ல முறை தொடங்குவதற்கு நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். இப்போட்டி கடந்த 3 நாட்களாக மிக சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போட்டிகளுக்கு அனுமதி அளித்த நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ப்ரோக்ராம் வடிவமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் ஆர் ராஜ்மோகன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இப்போட்டியை நடுவர்களாக பணியாற்றக்கூடிய நமது உதவி பேராசிரியர்கள், பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய உதவி பேராசிரியர்கள் மற்றும் இணை பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இப்போட்டியை சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்து நடத்தக்கூடிய நம் கல்லூரியுடைய அனைத்து பேராசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியின் எந்த ஒரு இடர்பாடுகள் இல்லாமல் செவ்வனே செயல்பட உதவி புரிந்த நமது மாணவ செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாய்ப்பினை அளித்த கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் நன்றி. So students, கொஞ்சம் கிட்ட வந்து இப்போ டிஜிட்டல் போஸ்டர்ன்றப்ப அதில் சில வரைமுறைகளும் நாங்கள் எதிர்பார்ப்போம். இது கிரியேட்டிவிட்டி, நீ எப்படி சிந்திச்சு எப்படி ஒன்று உருவாக்குற அப்படின்றத வச்சு, ப்ளஸ் அதோட அட்ராக்டிவ்னஸ். ஏன்னா நீ டிஜிட்டலில் கிரியேட் பண்ணுற அப்படின்றப்ப நீ அதில் என்ன கலர் வேணால் நீ சூஸ் பண்ணி டக்கு வச்சிடலாம். அந்த கலர் காம்பினேஷன் எங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ்னஸ் கொடுக்கணும். சில கலரை வந்து காம்பினேஷன் பண்ணாலே பார்த்தா அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். சில கலர்ஸ் நம்ம கம்பைன் பண்ணும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறும். அந்த மாதிரி அட்ராக்டிவ்னஸ். 3வது ரொம்ப முக்கியமாக அந்த டிசைன் போஸ்டர் மூலமாக நீ என்ன சொல்ல வர ஒரு மெசேஜ் இருக்கணும்ல. லைஃப்பில் எதை எடுத்தாலுமே எந்த படைப்பாளி எந்த படைப்பை உருவாக்கினாலுமே அது ஒரு கருத்து இருக்குது. அதை வந்து பார்வையாளர் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு பார்வையாளருக்கும் ஒவ்வொரு கருத்து அது கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு கருத்து அதுக்குள்ள, உன்னோட கருத்து அதுக்குள்ள உன் படைப்புல இருக்கணும். இப்போ இருக்கிற டிஜிட்டல் ஏரால உனக்கு ஏஐட்ட ப்ராம்ப்ட் போட்டால் உனக்கு அந்த பேப்பர் கொடுத்து ரெடி பண்ணிடுவேன். ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் இல்லை, 10 செகண்டுக்குள்ள நீ கொடுக்குற ப்ராம்ப்டை வச்சு ஒரு சாட் ஜிபிடியோ இல்லை இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ஜெமினி ஏஐயில் வந்து உனக்கு அழகாக ஒரு போஸ்டர் போட்டால் அது அழகாக ஒன்று அப்படியே மாற்றி கொடுக்குது. இந்த ஏஐயால் இருக்கும் தான். அப்போ எதுக்கு சார் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு 1 மணி நேரம் உட்காந்து பண்ணணும் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம அசிஸ்டண்ட்டாக தான் வச்சுக்கணுமே தவிர நம்ம மாஸ்டராக வச்சுருக்காரு. அதை நம்ம அசிஸ்டண்ட்டாக வச்சுருந்தோம்னா நம்ம வந்து லைஃப்பில் டெஃபினட்டாக ரொம்ப சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிடும். அந்த மாதிரி இதை ஒரு அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டு ஐடியாஸை கேதர் பண்ணிக்கிட்டு உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி ஏஐ ஆள முடியாது என்றைக்குமே. ஏன்னா ஏஐ நீங்கள் கிரியேட் பண்ணுறது தான். அதை மைண்டில் வச்சுட்டு நான் சொன்ன இந்த வரைமுறைகள்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இன்னோவேட்டிவாக கிரியேட் பண்ணுவோம்.
இன்றைய தலைப்பு மக்களாட்சி. அனைவருக்கும் வணக்கம். இது மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. இப்பொழுது எதிர்கட்சியினர் ஆளுங்கட்சியினரை பார்த்து தங்களுடைய வினாக்களை எழுப்பும் கேள்வி நேரமாக இது அமைகிறது. அவைத்தலைவர் அவர்களுக்கு வணக்கம். கல்வித்துறை சார்பில் இந்த கேள்வியை கேட்கிறோம். நீங்க 10வது 12வது வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டத்தை நாங்க அறிவிச்சிருக்கோம். நீங்க அதை ஏன் வேண்டாம்னு சொல்லி அழிச்சீங்க? இத உங்க ஆளுங்கட்சி தலைவர் இதுக்கு பதிலளிப்பாரா? ஆளுங்கட்சி உயர்கல்வித்துறை அமைச்சர் இதுக்கு பதிலளிப்பார். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, அதற்கு பதிலாக தான் நான் முதல் திட்டத்தை கொண்டு வந்துள்ளோம். இதன் பயனாக மாணவ மாணவிகளுக்கு பயனாக நான் முதல்வன் திட்டத்தால் மட்டும் பள்ளி மாணவ மாணவிகள் 80% விழுக்காடு தான் பாஸ் பண்றாங்க. சோ 100% விழுக்காடு பாஸ் பண்ண வைக்கணும்ன்றத எதிர்க்கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அவைத்தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பிய கேள்விக்கு நமது கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். மேலும் நானும் இதற்கு பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக 80% மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று தலைவர் சொன்னார்கள். அது 80% அல்ல, 90%. 100% கொண்டு வர நாங்கள் பாடுபடுவோம் என இந்த அவை வாயிலாக தெரிவித்துள்ளோம். 100% தேர்வுக்கு நீங்கள் பாடுபடுவதற்கு வாழ்த்துக்கள். மற்றும் தேர்தலுக்காக மட்டுமா இந்த வாக்குறுதியை செய்வீர்கள்? பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர்கள் தேர்தலுக்கு மட்டும்தான் இதை செய்வீர்களா என்று கேட்கிறார். நாங்கள் அளித்த வாக்குறுதியை அடுத்த ஆண்டை செயல்படுத்தி இன்று வரை அந்த திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி வரும் எங்கள் ஆட்சியை பார்த்து இவர் இப்படி கேட்பது வருத்தமாக இருக்கிறது. நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று இந்த அவையின் வாயிலாக மக்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் தெரிவித்துக் கொள்வோம். மின்சாரத்துறை கட்டணம் பேசியிருக்காங்க, இதற்கெல்லாம் பதிலளிக்கிறீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜிஎஸ்டி வரியை பத்தி பேசியிருக்காங்க. ஜிஎஸ்டி வரிங்கிறது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இது நம்ம 2017 நம்ம அறிமுகப்படுத்தணும். இதன் மூலமா என்னன்னா மக்கள்கிட்ட வரியை வசூலிச்சு மக்களுக்கே செலவு பண்றதுதான் இதனோட நோக்கம். இதை நம்ம மத்திய அரசு ஒன்றிய அரசு என்னன்னா 18% நிர்ணயிச்சிருக்கு. இதுவே மாநில அரசு கூடுதலாக 10% ஏற்படுத்தி 28% அறிவிச்சிருக்கு. இதை நாங்க என்ன பண்றோம், ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி வரியை வசூல் பண்ணி அதை மாநிலங்களுக்கு அவங்கவுங்க மாநிலங்கள் தேவைக்கு ஏற்ப வரியை பங்கீடு செய்யறோம். அந்த வரியை முறையா நீங்க செலவு செஞ்சாலே இது போன்ற விலை ஏற்றங்களையும் பால் விலை, அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தலாம் என இந்த அவையின் வாயிலாக தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. அவைத்தலைவர் அவர்களே, ஜிஎஸ்டியை பத்தி தெளிவா விளக்கம் கொடுத்துருக்காங்க. நீட் சேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லி அவங்க தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருக்காங்களே, அதை செய்தார்களா?
நமது கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வாகனத்தை சரி செய்து கொண்டு வந்துவிட்டார். அவர் வறுமுறையில் என் வாகனம் பழுதுபட்டதால் வேறு வாகனத்தில் வந்திருக்கேன். மன்னிக்கவும். உங்கள் ஆட்சியில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். எல்லாமே ரோடு போட்டது நீங்க பிரயாணத்துல பழுதாகுது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர்கள் நீட் தேர்வை பற்றி ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். நல்ல கேள்விதான். ஆனால் நீட் தேர்வை முதல் அறிமுகப்படுத்தியது யார் என்று கேட்டால் அவர்களிடம் பதில் இருப்பதில்லை. நீட் தேர்வு என்பது மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைந்துள்ளது. மருத்துவ இடஒதுக்கீட்டில் முறைகேடை தவிர்ப்பதற்காக மட்டுமே நீட் தேர்வானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மன்றத்தின் வாயிலாக மக்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நீட் தேர்வை பத்தி இதை முதல்ல ஆரம்பிச்சது நாங்க தான் சொல்லி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில என்ன நீங்க குறிப்பிட்டீங்க? இதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது அவையை குழப்பும் நோக்கமாக உள்ளது. நாங்கள் மக்களுக்கான நல்ல திட்டங்களை மட்டுமே பெறுவோம். மக்களோட ஆட்சி எங்கள் ஆட்சி அல்ல. நன்றி, வணக்கம். சொல்வதை செய்வோம், சொல்லாததை செய்வோம் என்று சொல்லாததை எல்லாம் தேர்தல் அறிக்கையில் அறிவித்த இவர் சொல்வதை என்றாவது செய்திருக்கிறாரா? எமது மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலளிப்பார்கள். ஏனென்றால் எல்லா கேள்விக்கும் நானே பதிலளிக்க முடியாது. சொல்வதை செய்வோம், சொல்லாததை செய்வோம். கல்வித்துறையில் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நிறைய நலத்திட்டை கூட அதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையே. நிறைய செஞ்சிருக்கோம். இப்ப கூட முதல்வர் கோப்பைங்கிற ஒரு மாபெரும் ஈவெண்ட் நடத்துறோம்ல, அது மாதிரி நிறைய ஈவெண்ட் நடத்திருக்கோம். இப்ப கல்லூரி கலை திருவிழா, பள்ளியில பள்ளி கலை திருவிழா நிறைய ஈவெண்ட் நடத்திருக்கோம். அதெல்லாம் நீங்க பாருங்க எதிர்கட்சி தலைவர் அவர்களே. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் சொன்னது போல் முதல்வர் கோப்பை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுத்துறை சார்பாக எல்லா உதவியும் செய்கிறார்கள். ஆனால் அது முறையாக நடக்கிறதா? ஒரு நல்ல ஜட்ஜி வரல, இந்த மாதிரி எதுவுமே செய்யறதில்ல. அதுக்கான வழியை மக்கள் செய்ய முடியுமா? ஐயா, முறையாகத்தான் நடக்கிறது. எல்லாம் முறையாகத்தான் நடக்கிறது. தங்களுக்கு தெரியாதா? நான்காம் திட்டத்துக்கு எவ்வளவு மாணவர்கள் வெளிநாடுகளுக்கும் வெளி மாணவர்கள் வேலைக்கு சென்றிருக்காங்க, நல்ல வேலை இருக்கிறார். அதை பத்தி கொஞ்சம் கூறுங்களேன். அதுக்கு முறையாக பதிலளிக்க சொல்லுங்க ஐயா. அதெல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது. போட்டிகள் நடத்தி இப்ப மாணவர்கள் பள்ளி மாணவர் சிங்கப்பூர் வரை சென்று நிறைய இதெல்லாம் முதலமைச்சரோட சென்று நிறைய சிங்கப்பூர் வரை சென்று நிறைய நிகழ்ச்சிகள் கலந்து, அதெல்லாம் என்ன ஐயா? அதற்கான மடிக்கணினி திட்டத்தை தான் நீங்க ரத்து செஞ்சிட்டீங்களே, இதற்கான பதிலடி கொடுங்க. அதற்கு தானே மடிக்கணினிக்கு பதிலாக நான்காம் திட்டத்துக்கு போல வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோமே. அந்த மாணவர்கள் திட்டத்தில் 80% மாணவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 100% மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதில் 100% மாணவர்கள் வெற்றி. இப்பதான் முதல் படி 80% வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 20% கண்டிப்பா 100% மாறும். எப்ப தேர்தல் முடிந்த பின்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்த போறா? இது ஆட்சிக்கு வந்தாலும் சரி வரவில்லைனாலும் சரி, நாங்கள் தொடங்கி வைத்தது கண்டிப்பாக 100% மாறும். இப்பொழுது 80% உள்ளது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். 100% மாறி ஆகும். இது நாங்கள் போட்ட விதை. அமைச்சர் சரியான பதில் அளிப்பாரா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் வந்தால்தான் சரியாகும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் வந்தால் சரியாகாது.
நாங்கள் வந்துதான் அதை சரி செய்வோம், மேலும் செய்வோம் என்று கூறி விடைபெறு. நன்றி, வணக்கம். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இப்பொழுது நமது தமிழ்நாட்டில் மற்றும் பாலங்கள் மற்றும் எல்லாம் அனைத்து பாலங்களும் பழுதடைந்துவிட்டது. அதை சரி செய்வார்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நல்ல கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுடன் அதற்கென்று சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு கிராமம், நகரம் போன்ற சிற்றூர்களிலும் பாலங்கள், ஆறு, குளங்கள் போன்ற நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு பணியானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்ட போல் அப்படி ஏதும் குறைகள் ஏதும் இருந்தால் போர்க்கால அடிப்படையில் அதுவும் சரி செய்யப்பட்டு மக்களுக்கான ஆட்சியாக இந்த ஆட்சி விளக்கும் என்று கூறி இந்த கேள்விக்கு முறையாக பதிலளிக்கிறீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் வந்தால்தான் செய்வோம், நீங்கள் வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் செய்ததை நாடு சொல்லும், மக்கள் சொல்வார்கள். நன்றி. தேர்தல் அறிக்கையை போல் இதிலும் நீங்கள் விவாதம் மட்டுமே செய்வீர்கள், நாட்டுக்காக ஒன்றும் செய்ய மாட்டீர்கள். நன்றி. இந்த கேள்விக்கு உங்களது அமைச்சர் அவர்கள் பதிலளிப்பாரா? கட்டாயம் பதிலளிப்பார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆவேசத்துடன் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். நாங்கள் மாணவர்களுக்கு அளிக்கும் பணத்தினை மாணவர்கள் தவறாக பயன்படுத்துவார் என்பதற்கான ஆதாரங்களை அவர்களை சமர்ப்பிக்க சென்றுவிட்டு இந்த விவாதத்தை முன்வைக்க வேண்டும். நாங்கள் மாணவர்கள், ஆசிரியர்கள், மக்கள், பொதுமக்கள் என பிரித்து பார்க்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எங்கள் மக்கள், அவர்களுக்கான ஆட்சி, அவர்களுக்கான சிறப்பான ஆட்சி பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க சொன்னது போல இருக்குதான். ஆனா 90% வந்து நாங்க ஒழிச்சிட்டோம். எங்க ஆட்சியில 90% மாணவர்கள் இல்லையே. ஏன் மாணவர்களுக்கு உதவி கொடுத்து இப்ப கொஞ்சம் அது முன்னாடி நாங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 90% கம்மி பண்ணிட்டோம். இப்ப போய் பாருங்க, அதுக்காக குழு அமைச்சு வேலை பார்த்துக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி சம்பந்தமான குறிப்புகளை அவையில் நினைவுகிறேன். அவைத்தலைவர் ஆணையிடுங்க. இது சம்பந்தப்பட்டதை இந்த குழுவிலிருந்து நீக்குகிறார்கள். மற்றும் அரசு தற்காலிக பணியாளர்களை உங்களது ஆட்சியில் நிரந்தரம் செய்வீர்களா? கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க, நடந்துகிட்டு தான் தேர்தல் அறிக்கையில் கூறுவது பற்றி மட்டுமல்லாமல் இப்போது சவால்களை முன்னிலையில் நிறுத்துங்கள். கண்டிப்பா ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணியாக கொடுக்கப்படும். கல்வித்துறை அமைச்சர் கருத்து பதிலளித்தார்.
இதற்கான பதில் அடுத்த முறை ஆன்சர் பண்ணுவோம்னு சொல்லி இப்படியே வளர்த்தி கொண்டிருக்கிறாங்க. அதை வந்து தெளிவுபடுத்தி கூறும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, அவை குழப்பத்தை ஏற்படுத்துவது நாங்களா இல்லை அவர்களா என்பதை உங்கள் வாயிலாக கேட்க விளைகிறோம். நான் அதன் பிறகு எனது பதிலை கூறுகிறேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, வீடுதோறும் பட்டதாரிகளுக்கு அரசு வேலை கட்டாயம் வழங்கப்படும் என்று உங்களது ஆட்சியில் கூறுகிறீர்கள். அதை நிறைவேற்றுவீர்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதற்கான வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு இப்பொழுதுதான் வந்திருக்கிறோம். அதற்கான வேலையை நாங்கள் செவ்வன செய்து பட்டதாரி மாணவர்களுக்கும் வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கும் முறையான வேலையும் நிறைவான சம்பளமும் வழங்க வழிவகை இந்த அரசு செய்யும் என்பதை இந்த மாவட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது கட்சி தலைவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. எப்பொழுது ஆட்சி நிறைவடைந்த பிறகு என்று இதற்கான உரிய பதிலை உங்களது அமைச்சர் தெளிவுபடுத்துவாரா? நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எங்கள் பணிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நாங்கள் நடத்திய இடமா நீங்கள் நடந்து போகிறீர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் எதுவும் நடத்தவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆவேசத்துடன் சொல்லுகிறார். நாங்கள் நடத்தியதை நாளை சொல்லும் நாட்டு மக்கள் சொல்வார்கள். அதை தீர்த்து கொள்ளும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆக்கப்பூர்வமான மற்றும் மக்களுக்கான கேள்விகளை கேட்பதற்கு விட்டுவிட்டு அவை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவையை குழப்பும் நோக்கத்தில் செயல்படுகிறார்கள். அவர்கள் யாரும் பணக்காரரோ இல்லை வசதி வாய்ப்பு படைத்தவரோ அல்ல, அனைவரும் பாமர மக்களே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாமர மக்கள் என்று எங்கள் ஆட்சியில் இருக்கும் மக்களை கூறும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆட்சியில் அவர்களை பாமர மக்களாகவே வைத்திருந்தது ஏன் என்று இந்த மாவட்டத்தின் வாயிலாக கேட்கவில்லை. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இவர்கள் வந்து சொல்வதை செய்வோம் சொல்லாததை செய்வோம் இதை போல கூறிக்கொண்டு திரிவது மட்டுமல்ல, எங்கள் ஆட்சியில் மக்களால் நாங்கள் இதை பதில் கூட சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆட்சியில் மக்களால் நாங்கள் மக்களுக்காக நாங்கள் என்று கூறியிருக்கிறார். நாங்கள் மீண்டும் உறக்க சொல்கிறோம். நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முன்வைத்திருக்கும் கோரிக்கையானது தங்கம் விலையை பற்றி கூறுகிறார்கள், ஜிஎஸ்டியை பற்றி கூறுகிறார்கள். ஜிஎஸ்டி என்பது மத்திய அரசு சார்ந்தது, தங்கம் விலை என்பது
சர்வதேச பிரச்சனை. அதற்கான தீர்வுகள் எங்களிடம் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். அதை நீங்கள் நினைத்தால் ரத்து செய்யலாமே. அதற்கான முழு முயற்சியில் இறங்குங்கள் ஐயா அமைச்சர் அவர்களே. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உங்களது கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பொழுது ஊருக்கு ரயில்வே பாலம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல எதுலையுமே ட்ரெயின் முறையா வருதா? அதை வந்து உங்களது கட்சியில் கூட சொல்லுங்க. பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் ட்ரெயின் ஓடும். நன்றி. அந்த யோகனை தொடங்கலாம். சுகாதாரத்துறையில இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய மக்கள் இறந்து போறாங்க. அதுக்காக நீங்க என்ன நடவடிக்கை? சுகாதாரத்துறையில எங்களோட ஆட்சியில வந்து எல்லாருக்கும் தனித்தனியா ஃபண்ட் ஒதுக்கி எல்லாம் நல்லபடியா நடந்துருக்கு. ஃபண்ட் ஒதுக்கிருக்கீங்க, மக்களுக்கு வந்து சேர வேண்டிய நிறைய பேர் இறந்து போறாங்க. அதுக்காக நீங்க என்ன நடவடிக்கை? இதுக்கு வந்து தனியா வந்து நடமாடும் மருத்துவத்துறை அமைச்சு இதுக்காக உங்களுடைய இல்லம் தேடி கண்டிப்பா வந்து இல்ல மக்கள் வந்து அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப பலவீனமா இருக்கனாலதான் இறக்குறாங்க. கொஞ்சம் அதான் இல்லத்தை பார்த்தும் இருக்கு. ஒரு சில ஆள் அவங்களால முடியாதனாலதான் அவங்க இறக்குறாங்க. இது வந்து உங்க ஆட்சியும் நடந்திருக்கு, எங்க ஆட்சியும் நடக்குது. சாலைகள குண்டு குழியுமா இருக்கு, அதுக்கு நிதி வாங்குறீங்க. அந்த நிதி ரோட சரி பண்ணி கொடுக்கலாமே, அந்த நிதியை என்ன பண்றீங்க? நாங்க சரி பண்ணி ஓடுறதுக்கு தான் இருக்கிறோம். நீங்க தான் அதை சரியா பார்க்கல. அதுக்கு நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? சரி, பாலம் கட்டுற நிதி வாங்குறீங்களே, அந்த நிதி என்ன பண்றீங்க? என்ன பாக்குறீங்க? சரியாக இருக்கணும். என்ன பண்றீங்க? 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது சரியா இருக்கிறது இல்ல. அதை பாருங்க. கொலை சொல்றதுலே இருக்காதீங்க. கல்விக்காண்டி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கல்விக்காண்டி அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல ஒரு கல்வி தான் கொடுத்துருக்கோம். தரமான கல்வியை உங்க ஆட்சியோட எங்க ஆட்சியை வந்து நல்ல கல்வி. மாணவர்கள் வேலைக்கு வந்து கூலி வேலைக்கு போறது வந்து அவங்களோட அடித்தட்டுக்கு உங்க ஆட்சி நடந்தது. நீங்க வந்து படிக்கவே எங்க ஆட்சி நாங்க வந்து இப்ப படிப்பு கொடுக்கலாம். இன்னொரு 5 வருஷத்துல பாருங்க, அவங்க நல்ல வேலைக்கு வருவாங்க, நல்ல இடத்துக்கு வருவாங்க. உங்க ஆட்சிக்கு தப்பு பண்ணாலே இந்த ஆட்சியோட மக்கள் வந்து மாணவர்கள் வந்து வேலைக்கு போறாங்க. மாணவர்கள் வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு தான் கல்வி. மாணவர்கள் கல்விக்கு தான் போகணும், தவிர வேலைக்கு போக கூடாது. அதுக்காண்டி தான் நாங்க தமிழ் புத்தகம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த மாணவர்களுக்கு 1000 கொடுக்கு கை செலவுக்கு அது வந்து மாணவர்கள் பாதி மாணவர்கள் பண வசதி இல்லாதனாலதான் அவங்க வேலைக்கு போனது. எங்க ஆட்சியில் நாங்க ஒரு அதுக்காக பணம் அவங்க ஒதுக்கி அவங்க வந்து படிக்க வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ் சொல்றீங்களே, கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து 1000 ரூபாய் கொடுத்து திரும்ப நீங்களே ஃபீஸ் வாங்குவீங்க. எவ்வளவு ஃபீஸ் வாங்குவீங்க? அவங்களுக்காண்டி கம்மியா வாங்குறதே தவிர 1000 ரூபாய்க்கு எத்தனை காசு
மாசம் மாசம் வாங்கணும்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? நீங்க ரொம்ப அழகா எழுதிருக்கீங்களா? என்னையும் தெரிஞ்சவங்க இல்லையா தெரியலையா? உங்க ஆட்சியில ஊழல் பண்றீங்க இது. என்ன பண்ணீங்க ஆட்சியில இருக்கும்போது? கல்வியில என்ன பண்ணீங்க? நாங்க புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மாணவர்களுக்கு இலவச பேருந்து எல்லாமே நாங்க கொடுத்துருக்கோமே. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஆட்சியில இருக்கும்போது? இப்போ பேருந்து விட்டுருக்கேன்னு சொல்றீங்களே, அந்த பேருந்து சரியான நேரத்தில் பேருந்து வரவில்லை, அதுக்கு என்ன காரணம்? புரியல. சரியான நேரத்துல எல்லா பேரும் வராது. எதுக்கு அப்படி? பேருந்து விட்டுருக்கேன்னு சரியான நேரத்தில் அந்த பேருந்து வரணுமே. சரியான நேரத்தில் வரணும் தான் அவர்களும் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ நீதித்துறையில உங்க ஆட்சியில வந்து ஜிஎஸ்டி வந்து எவ்வளவு இருந்துச்சு? எங்க ஆட்சியை உடைக்கிறோம், குறைஞ்சிருக்கு. எங்க ஆட்சியில ஜிஎஸ்டி குறைச்சிருக்கோம். உங்க ஆட்சியில என்ன பண்ணிருக்கீங்க? வழி சொல்லி பாருங்க. பேரவை தலைவர்களே, இதோட பதில் இல்லை. இதே வார்த்தை என்ன செய்யணும்? இங்கே எங்களுடைய போக்குவரத்து துறையில எங்க ஆட்சியில வந்து போக்குவரத்து துறையில நல்லா நடக்குது. உங்க ஆட்சியில போக்குவரத்து எப்படி இருந்துச்சு? இலவசமா பெண்களுக்கு வந்து பஸ் கொடுக்கணும். மாணவர்களுக்கு வந்து பஸ் பாஸ் பற்றி ஒரு நிதி ஒதுக்கி அவங்க தனியா போயிட்டு இருக்கோம். உங்க ஆட்சியில இருக்கா? கேட்கிற எந்த கேள்வி பதிலே சொல்லல. இது ஆட்சியா? ஜிஎஸ்டி பத்தி கேட்டிருந்தேன், அது சொல்லல. அந்த போக்குவரத்து கேட்கிறேன், அதுவும் சொல்லல. எதுக்குமே பதில் சொல்லல. இது என்ன ஆட்சி? இது நாம நடக்கிற ஆட்சியா? நாங்க செயலர் மட்டும் குறை சொல்றீங்க. நீங்க இப்ப என்ன செஞ்சிருக்கீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. உங்களோட ஆட்சியில வந்து நன்மையை பத்தி நீங்க பேசுற நன்மை வெறும் தீங்க பத்தி தான் பேசுறீங்க. நன்மை நடந்த எவ்வளவு நன்மை நடந்திருக்கு அதை பத்தி தான் பேசி நினைக்க. சரி செஞ்சீங்களா? ரோடு வேலை ஆகிக்கிட்டே இருக்கிறது. நீங்க அதை கவனிச்சீங்களா? என்ன ப்ரூஃப் வச்சு நீங்க பேசுறீங்க? நிதி கொடுத்திருக்கமே. என்ன நிதி கொடுத்திருக்கீங்க? எல்லா நிதியையும் வச்சுதான் நாங்க ரோடு இப்ப சரி பண்ணிக்கிட்டு அது இருக்கோம். ஒழுங்கா நீங்க செய்யலையே. செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நீங்க பாருங்க. ரோடு போறது வந்து இந்த போஸ்ட் சுட்டு எடுத்தோம்னா இல்லை ஆள் வந்து பார்த்துட்டு வெவ்வேறு போஸ்ட் போற மாதிரி சொல்ல முடியாது. மற்ற நாடுகள்லாம் ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க. அதிகத்துக்காக நம்ம நாடு நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்கீங்க. ஜிஎஸ்டி இப்போ குறையுது. நியூஸ் வந்து பாக்குறீங்களா? அப்படி தமிழக
கல்லூரி அதிகரிக்குன்னா தங்கத்தோட இது வரத்து குறைஞ்சிருக்கு, அதனால அதிகரிக்கு தங்கத்தோட இது. அதுலயும் ஜிஎஸ்டி வச்சுதான் எப்படி வரதட்சணை கொடுமை எல்லாம் வந்து நிறைய நடக்குது. அதனால பெண்கள்லாம் நிறைய பேர் சாகுறாங்க. அதுக்காக தனியா சட்டம் கொண்டு வந்திருக்கேன் எங்க ஆட்சியில. உங்க ஆட்சியில அந்த சட்டம் இல்ல. வரதட்சணை கொடுமை நீங்க சொல்றீங்க பெண்கள் அதுக்குதான் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாமே எடுத்தோடனே பண்ண முடியாது. கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எடுத்தோடனே நம்ம இந்த தோசை கொடுக்கமான ஜிஎஸ்டி போயிட்டு குறையிலன்னா தங்கம் நீங்க உற்பத்தி பண்றது நீங்க பண்ணிடுவீங்களா? தங்கம் ஈஸியா கிடைக்குதா? எளிதா தங்கம் எளிதா கிடைக்குதா? மரத்துல இருந்து காய் கொடுக்குற தங்கம், மரத்துல இருந்து காய் கொடுக்கணும்னா தங்கம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க செயின்லாம் செஞ்சிருவீங்களா? அதிகரிப்பீங்களா? அப்புறம் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. உங்க ஆட்சியில கொள்ளை எல்லாம் நிறைய நடக்குது. அதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? கொள்ளை நீங்க வந்து பாத்தீங்களா? உங்ககிட்ட என்ன ஆட்சியில நடக்குது? அது என்ன ப்ரூஃப் இருக்கு? ஆட்சியில நடக்குது அதுக்கு என்ன ப்ரூஃப்? இப்ப அவங்க சொன்னாங்க, அந்த ஐயா சொன்னாங்க, நியூஸ் பாக்குறீங்களா? நீங்க நியூஸ் பாக்கலையா? அதுக்கு என்ன சொல்லுங்க. ஏன்னா கொள்ளை நடக்குது இல்லையா? உங்க ஆட்சியில நடக்குதுதான். இது வந்து இருக்கோம்னா உங்க ஆட்சியில நடந்துச்சு. மாணவர் படிக்காம ஒரு சில பேர் இந்த மாதிரி போதை கடிமை பாக்குறது. எங்க ஆட்சியில அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா போதை தடுப்பு சட்டம் எல்லாமே நான் கொடுத்துருக்கோம். எல்லாம் போட்டு என்ன பயன்? இப்ப நடக்கிறதெல்லாம் உங்க ஆட்சியில நடந்த செஞ்சிருந்த மாணவர்கள் படித்த மாணவர்கள் ஆட்சி என்ன கடையில விற்கிதுன்னு போயிட்டு போலீஸ் போயிட்டு பிடிக்கிறீங்க. போலீஸ் என்ன பண்றீங்க? எரிக்கிறீங்களா? அது வந்து ஒரு தொழில வந்து ஒரு போலீஸ் வந்தா போய் செய்வாங்க. அதுக்காக உங்க ஆட்சி நடந்ததுல நீங்க நடத்தின ஆட்சியில மாணவர்கள் கெட்டு போனதுனாலதான் இப்ப நடக்குது. எங்க ஆட்சியை வந்து சீரா நடந்திருக்கு. இதுக்காண்டி பல இடத்துல வந்து இது கொடுத்து மாணவர்களுக்கு வந்து எந்த ஒரு விழிப்புணர்வு உரிமை எடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி குறைச்சேன்னு சொல்றீங்க. அடுத்த பாயிண்ட் வரேன். ஜிஎஸ்டி குறைச்சேன் உடனே சொல்றீங்க. ஆட்சி முடிய போறதுனால ஜிஎஸ்டியில கால் வச்சுங்களா? அப்படி இல்லை, நீங்க வந்து அப்படிதான் நீங்க சொன்னது. இப்ப என்ன அப்படிதான் எங்க ஆட்சியில குறைஞ்சு இல்ல, உங்க ஆட்சியில அளவு பண்ணலையே. உங்க ஆட்சி என்ன பண்ணிருக்கு? எங்க ஆட்சியில நன்மைகள் என்ன இருக்குமா? நன்மை சொல்லுவாங்க. லேப்டாப் கொடுத்தோம், ஃபர்ஸ்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. நாங்க திரும்ப ஆட்சியை முடிச்சுட்டு நாங்க இது பண்ணிக்கிறோம். பேருந்து இலவசம் நீங்க சொன்னீங்க. அதுக்கு என்ன இது எந்த ஸ்டாப்லயே நிக்கிறது இல்ல தெரியுங்களா? கூட்டம்னா 8 நாட்கள் பண்ணிடலாம். எல்லாரையும் ஏற்றி போறீங்களா? இதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் நியூஸை பாருங்க. நியூஸ் பாக்குறீங்கல்ல, +2 மாணவி எக்ஸாம் அன்னைக்கு பஸ் நிக்குதா? உங்க பஸ் தான். கேட்டு சொல்லுங்க, பதில் இருக்கின்றதா? பஸ் நிக்கலன்னா அதுக்கு காரணம் வந்து எந்த ஆட்சி கிடையாது. உங்க ஆட்சியே அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுதான். நடந்துச்சுதாயா? நாங்க பஸ் வந்து ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஆமா, பஸ் ஃப்ரீ பஸ் தான் சொல்லியிருக்கீங்கல்ல. அப்ப அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். பஸ்ஸையும் கூட அனுப்பணும். ஆமா, ஒரு லைனுக்கு ஒரே ஒரு பஸ் மட்டும் அனுப்பக்கூடாது. ஒரு லைனுக்கு ஒரே ஒரு பஸ் அனுப்புறோம்னா பஸ் வந்து நம்ம கிட்ட பஸ் வசதி கவர்மெண்ட் அவங்க இல்ல. சரியா? உங்க ஆட்சியில அதெல்லாம் ஊழல் பண்ணி அழிச்சிட்டீங்க பஸ் எல்லாம். இப்ப நாங்க புது பஸ் எல்லாம் நாங்க என்ன புது பஸ் கொண்டு வந்திருக்கோம். ப்ளூ கலர்ல உங்களுக்காண்டி புது பஸ் எல்லாம் வருதா இல்லையா? சொல்லுங்க. ஆட்சி முடிய போற கடைசிலையா? இலவச பேருந்து புது பஸ் எல்லாம் வருதா இல்லையா? விட்டுருக்கீங்க. ஆட்சி முடிய போற கடைசிலையா? நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு இது வந்து தோசை போடுற விஷயம் இல்ல, ஈஸியா பண்றது. ஒரு பஸ் ரெடி பண்ணணும்னா அது வந்து உடனே பண்ண முடியாது. ஆரம்பத்திலே அறிக்கை விட்டாச்சு, ரெடி பண்ணி இப்ப எல்லா ஏரியாலும் பஸ் வருதா இல்லையா? நீ ஆட்சி வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நீங்க வந்து நீங்க மட்டும் சொல்றீங்க. ஆட்சி 2 மணி பாருங்க பஸ் எப்படி ஓடிட்டு அதுலயே பெரியாருக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்தீங்க.
பெண்கள் வந்து ஒரு நடந்து பெண்களுக்கு பரவ நடக்குது. அதுக்காக எல்லா ஆட்சியும் பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து பஸ் இலவசம் கொடுத்துருக்கான். உங்க ஆட்சியில எங்க ஆட்சியில வரலாம். அதுக்காக நன்மை அவ்வளவு ஏமாச்சு நன்மை இருக்குல்ல. பஸ் எப்படி போறாங்க பஸ் எடுத்தோடனே இங்க எங்க இருக்காது எங்க ஆட்சியில இருந்து உங்க ஆட்சியில இருந்து விட்டுருக்கீங்க. எதனால விட்டீங்க? பெண்களுக்காக. பெண்களுக்கு முன்னுரிமை எங்க ஆட்சியில பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கான். பெண்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா இது பண்ணி எல்லாம் நல்லது பண்ணிக்கிறீங்க. அப்ப ஆண்களுக்கு இங்க இருந்து வேற அரசாங்க ஒவ்வொரு ஊருக்கும் பஸ் பாஸ் கொடுத்து மாணவர்கள் போயிட்டு வராங்க. நல்லா இருக்காங்க. என்ன மாணவர்கள் எப்பயா பஸ் பாஸ் கொடுத்தீங்க? மாணவர்களை கேட்டு பாருங்க. நீங்க போறீங்க ஐடி கார்டு காட்டி போறீங்க. ஐடி கார்டு காட்டினா மஞ்சள் காட்டுன்றாங்க. பஸ் பாஸ் வந்து கொஞ்சம் காலமா இது வந்து எங்க ஆட்சியில் இருக்கு. அது வந்து இடையில உள்ள மக்கள் கீழே இருப்பாங்கல்ல அவங்க ஆசிரியரோ அது நேரம் அவங்க வந்து எதிர்பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறார். கூட்டத்தை கலத்தி கொண்டிருக்கிறார். நீங்களே அப்படிதான் பண்றீங்க. அப்படிலாம் இல்லை. நாங்க வருவோம் நல்லது நடந்தது ஆட்சியில பண்ணிருக்கு சொல்றீங்களா? பஸ் நீங்க சொல்றதுதான் அது நல்லது சொல்றீங்களா? நல்லதே சொல்ல மாட்டேங்குது. நீங்க மட்டும் சொல்றீங்க. நகை திருமண பெண்களுக்கு நகை தடை செஞ்சீங்க. அந்த இது கொடுத்துருக்கீங்களா? இன்னும் இப்ப திருமணம் ஆகிற பெண்களுக்கு நகை இந்த திருமணம் நீங்கள் செய்து வைத்து கொண்டிருக்கிறீர்களா? நாங்க அதெல்லாம் செய்யலை. நாங்க வந்து இப்ப வந்து நேரம் கருதி விடைபெற்றுக் கொள்கிறேன். எதிர்க்கட்சி தங்களது விவாதத்தை தெரிவிக்கலாம். அவை தலைவர்களுக்கும் வணக்கம். அமைச்சர் அவர்களுக்கும் வணக்கம். இல்லம் தேடி கல்வி என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்கள் ஆட்சி இதுவரைக்கும் என்ன செய்கிறது என்று அமைச்சர் அவர்கள் சொல்வார்களா? கொண்டு வந்ததற்கான காரணம் ஒவ்வொரு படிப்பறிவு இல்லாத ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மாணவர்களுக்கு தங்கள் படிப்பை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அது சிறப்பாகவும் நன்றாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கேயும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் முக்கால்வாசியுமே படிக்காம தான் தெருவில் சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிருக்கீங்க? வீடுதோறும் இல்லம் கல்வின்னு சொன்னீங்கள, இன்னும் அது எதுவுமே நடைபெறலையே. முக்கால்வாசியுமே படிக்காம இருக்காங்கல்ல. யார் சொல்றது? எல்லாரும் படித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. எல்லாருமே பள்ளிக்கு போறாங்க. இதுக்காண்டி 227 ஆசிரியர்கள் பணியிலே செய்யப்பட்டிருக்கிறார்கள். பணி நியமனம் செஞ்சிருங்க. மாணவர்கள் படிக்கிறார்களா? ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று எல்லா மாணவர்களையும் கண்காணித்து அம்மா அப்பா இல்லாத மாணவர்கள் சொல்லுங்க. அம்மா அப்பா இல்லாத மாணவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அம்மா அப்பா மாணவர்கள் இல்லாத அவர்கள் அனாதையாக ஆசிரியர்கள்
வருங்காலத்துல எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களா? எல்லா பிள்ளைங்களும் இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பிள்ளைங்களும் படிக்கிறாங்கன்னு எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களா? நீங்க படிக்கலன்னு நீங்க என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க? நீங்க சேனல் பாருங்க, யூடியூப் சேனல்லாம் பாக்குறீங்களா? உங்களோட நன்மையை மட்டும் போட்டுட்டு இருக்கீங்களா? அதுல எத்தனை பிள்ளைங்க படிக்கலங்கிறதே போடணும்ல. உங்களுக்கு என்ன படிக்கலங்கிறீங்க? படிக்காத பையனை நாங்க தேடி இனிமே நாங்க படிக்க வச்சுக்கிறோம். ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆட்சி முடிய போது இந்த அடுத்த வருஷம் 2026 தேர்தல் நீங்க தானே சொன்னீங்க வீடுதோறும் இல்லம் கல்வின்னு சொன்னீங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க? 5 வருஷம் பண்ணாத நீங்க 6 மாசத்துல பண்ணுவீங்களா? 6 மாசமோ 6 வருஷமோ நாங்க பாத்துக்கிறோம். இந்த 3 வருஷத்துக்கு பண்ணாத நீங்க பண்ண போறீங்க இங்க. இந்த 3 வருஷமும் இந்த இடத்துல இருந்து பேசிட்டீங்க. இனிமே எங்க ஆட்சியில லேப்டாப் கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்தோம், மாசம் எல்லாருக்கும் 5000 பணம் தான் இருந்துச்சு. உங்க ஆட்சியில பார்த்தா பணமே இல்லை. அதுக்கு மாதிரி கண்டுக்க ஐயோ பண்ணிட்டீங்க நிறைய. அப்படியே கிங்கு இல்ல பேச்சு நாங்க கொண்டு அடிச்சது நீங்க வந்து எப்ப பாத்தீங்க? மக்கள் பேர் அடிச்சது என்ன? நானும் மக்கள் சார் எதுவுமே பண்ணது இல்ல. நாங்க எங்க ஆட்சியில மட்டும்தான் இது நடக்குதா என்ன? எங்க பணத்தை எடுத்து எங்க தான் எடுத்தீங்க. நாங்க என்ன பண்ணல? செஞ்சதும் இல்லங்க. எங்க ஆட்சியில கரண்ட் கட்டி எப்ப அனுப்பி சொல்லுங்க. உங்க ஆட்சியில நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் கட் ஆகுது. என்ன கரண்ட் கட்ட ஆட்சிக்கு தான் உங்களுக்கு பேர் வைக்கணும். உங்க கட்சி பேரை மாத்திக்கோங்க. கரண்ட் கட்டி ஆட்சி வச்சுக்கோங்க. இந்த ஆட்சியில மட்டும் இத்தனை ஆட்சி வருஷ தலைவர் மாறிட்டே வந்துருச்சு. ஆனா இந்த வருஷம் இந்த 3 வருஷத்துல கரண்ட் கட்டு மட்டும் தான் அதிகமாகுது தவிர மக்கள் எந்த சிலிமே ஆகல. அதை வச்சு எல்லாத்தையும் கேளுங்க. இங்க இருந்து எல்லாத்தையும் கேளுங்க. கரண்ட் கட்டு ஆகலன்னு சொல்லுங்க. கட்சியை நீக்கிட்டு போயிடும். ஐயோ மத்த எந்த ஆட்சியிலையும் கரண்ட் யூஸ் ஆகலையா? டிவி போடலையா? ஃபேன் போடலையா? லைட் போடலையா? உங்க ஆட்சியில மட்டும் 100 பல்ப் 200 ஃபேன் கண்ணீர் மட்டும்தான் வரும் ஆட்சியில. மத்தபடி அழுதுகிட்டு தான் 24 வேணும். ஒரு நிம்மதியா தூங்க முடியல. நைட்டு ஒரு தூங்க போட கூடாது. ஃபேன் அப்படி கரண்ட் கட்டுங்க. ஜிஎஸ்டி ஏற்றியது அது ஒரு 20-30 ரூபாய் ஏற்றியது. ஒரு பால் பாக்கெட் வாங்கினாலும் ஜிஎஸ்டி, ஒரு தொட்ட தொழிலுக்கு ஜிஎஸ்டி, கரண்ட் பில் கட்டி எல்லாமே நாசமா போச்சு ஆட்சி. ஒழுங்காட்சி கிடையாது, ஒழுங்கற்ற ஆட்சி. ஆட்சினா எங்க ஆட்சியை பார்த்து கட்டுங்க. ஆமா ஆமா இந்த நாள் மழையே பெய்யல. எங்க ஆட்சியில் மழை பெய்யல. எங்க ஆட்சியில புயல் வந்துச்சு. அப்ப கூட எங்க ஆட்சியில அந்த கரண்ட் கட்டி சரி அதை விடுங்க. உங்களால இந்த கொரோனா டயத்துல என்ன பண்ண முடிஞ்சு? எங்களால முடிஞ்சிச்சு. எங்களால எல்லா மாணவர்களும் பாஸ் போட்டோம். உங்களால முடியுமா? ஒரு மனசாட்சி ஐயோ எங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும். உங்களால முடியுமா? நீங்க நினைச்ச கோரிக்கை எங்க தலைவர்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுங்க, உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஆனா உங்களால தலைவரால சொல்ல முடியுமா அந்த வார்த்தையா? நாங்க எந்த கோரிக்கை நிறைவேற்றல. உங்களுக்கு போராட மனுவா நீங்க எந்த கோரிக்கை அப்படி பேசுறீங்க? எங்க ஆட்சியில வந்து பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும். எங்க ஆட்சி வருஷத்துல எத்தனை பொண்ணுங்க சீரழிக்கப்படுறாங்க நீங்க நியூஸ் காட்டுங்க. உங்க ஆட்சி வருஷத்துல எத்தனை பொண்ணுங்க சீரழிக்கப்படுறாங்க நான் ரிப்போர்ட் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட்
அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ண தெரியும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம முதல்ல தேவை கன்சிஸ்டன்சி தான். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளால கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவேன். அடுத்து தேவை ஹார்ட் ஒர்க். அதாவது ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஒரு 1 இயர் வரைக்கும் கண்டிப்பா அது க்ரோத் இருக்காது. ஸ்லோவா தான் க்ரோத் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி டே நைட் பார்க்காம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு 1 இயருக்கு நம்ம தான் ஒர்க்கரா இருக்கணும். நம்ம தான் லீடராகவும் வந்து நம்ம தான் வந்து ஒரு அதை லீட் பண்ணி கொண்டு போகணும். அடுத்து வந்து இப்போ வந்து ஒரு பிசினஸ் மேனுக்கு ஒரு மந்த்லி வேலை பார்க்கணும். என்ன ஒரு வித்தியாசமா, அதாவது ஒரு மாத சம்பளம் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறது ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு கணக்கு இருக்கு. இந்த மந்த்லி எவ்வளவுதான் பண்ணணும் பண்ணக்கூடாது. பட் ஒரு பிசினஸ் மேனுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வர லாபம் வர இடத்துல 20,000 ரூபாய் லாஸ் ஆனாலும் அந்த இடத்துல நின்று ஒரு 3 மாசத்துல ரிட்டர்ன் சேவ் பண்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பிசினஸ் மேனுக்கு ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா அது வந்து இப்போ நான் ஒரு பிசினஸ் மேனா இருக்கேன்னா நான் இருந்தாலும் என்னோட கம்பெனி ஒர்க் ஆகணும், நான் இல்லாமலே என்னோட கம்பெனி ஒர்க் ஆகணும். அதுல இருந்து அந்த பிசினஸை டெவலப் பண்ணணும். அதே மாதிரி பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ உனக்கு ஒரு இந்த பேரோட ஒரு பிரான்ச் வச்சிருக்கீங்கன்னா அவங்க நல்லா அதை அடுத்து வெளியே ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அடுத்து பட்டுவோட எக்ஸ்பேண்ட் அது மாதிரி எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். நீங்க இருந்தாலும் இல்லாட்டி அந்த கம்பெனி நார்மலா ரன் ஆகிட்டே இருக்கணும். என்னோட ஸ்டார்ட் ஐடியா என்னன்னா ஒரு போட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங் ஷாப் வைக்கிறது என்னோட ஐடியா. அதுக்கான பிளான்ஸ் டாக்குமெண்ட் மாதிரி என்னோட போட்டோ அண்ட் வீடியோ ஷாப் வைக்கான ஒரு அவுட்லுக் அதுக்கு என்னென்ன தேவைப்படுறது. ஃபர்ஸ்ட் ஷாப் இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணா ஒரு 200 இருந்து 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லேண்ட் ஒன்று வாங்கணும். அதுக்கு ஒரு லேண்ட் வாங்கினா எங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் நம்ம ஏரியா சைடில் ஒரு 30,000 ஒரு 90,000 ஒரு 3 மந்த்துக்கு பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 90,000 இருக்கு. அப்புறம் வந்து ரெனோவேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் நம்ம அதுக்கு தேவையான டெஸ்க் சேர்ஸு அப்புறம் கிளைண்ட் உட்காரக்கான பிளேஸ் அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 60,000. ப்ளஸ் வந்து ஒர்க் ஸ்டேஷன் பிசி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பிசி ஒரு டியூல் பிசி வேணும். ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க ஒரு பிசி எடிட்டிங் பிசி இது ஜிபியோட அப்புறம் ஒரு டியூல் மானிட்டர் அதுக்கு 2க்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட் எடிட்டிங் பிசிக்கு வந்து ஒரு 80,000 டியூல் மானிட்டருக்கு வந்து ஒரு 25,000. அடுத்து கேமரா ஒரு ஃபோட்டோ வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு நல்ல கேமரா ஒரு 4K கேமரா கேமராக்கு ஒரு 70,000. லென்ஸ் ஃப்ரேம் அந்த அக்சசரிஸ்க்கு ஒரு 30,000. ஃபோட்டோ பிரிண்டர் ஃபோட்டோ பிரிண்டருக்கு ஒரு A3 ஃபோட்டோ பிரிண்டர் 45,000. பேக்கப் ஸ்டோரேஜ் எக்ஸ்டர்னல் டிரைவ்ஸுக்கு NASக்கு அதுக்கு ஒரு 30,000. இனிஷியல் மார்க்கெட்டிங் பிராண்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு 40,000. சாஃப்ட்வேர் லைசன்ஸ் அதுக்கான லைசன்ஸ் இது வரை லைசன்ஸ் ஆக ஒரு 50,000. மற்ற ஒரு திங்ஸ்க்கு வந்து 30,000. டோட்டலாக 6,30,000 வரும். இப்போ நான் என்னோட சர்வீசஸில் என்னென்ன பண்ணுறேன்னா ஃபோட்டோஷாப் ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறேன். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஷார்ட் ஃபிலிம் வீடியோ எடிட்டிங் யூடியூப் சேனல் எடிட் வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறது அப்புறம் கலர் கிரியேட்டிங் சவுண்ட் டிசைன் இதெல்லாம் பண்ண போகிறேன். மந்த்லி ரெகுலர் காஸ்ட் எவ்வளோ வரும்னா ஒரு மந்த்துக்கு இந்த மாதிரி ஒரு ஷாப்புக்கு வந்து 30,000 வரும். எலக்ட்ரிசிட்டி அது வந்து ஒரு 8,000. ஸ்டாஃப் சேலரி வந்து எனக்கு நம்ம சிங்கிளாக ஒர்க் பண்ண முடியாது எக்ஸ்ட்ரா ஒரு அசிஸ்டன்ட் வேணும் அதுக்கு அவருக்கு சேலரி ஒரு 20,000. சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் கூட ஒரு அடாப் இன்ஜினியராக இருக்கட்டும் அடாப் ஃபோட்டோஷாப் சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி ஒரு 6,000. மார்க்கெட்டிங் ஆட்ஸ் கொடுக்குறது இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு 10,000. மற்ற அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த கேமராக்கா இது கிட்டு அதெல்லாம் இப்போ என்னோட பிஸ்னஸில் நான் எப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் ஒரு 1 to 2 மந்த்ஸுக்கு ஃபர்ஸ்ட் 1 to 2 மந்த்ஸ்க்கு இப்போ நான் என்னோட ஃபோட்டோ எடிட்டிங்னா அதுக்காக ஒரு ஆஃபர் கொடுப்பேன். 1 to 2 மந்த்ஸ்க்கு ஆஃப் பண்ணி ஃப்ரீ வீடியோ ட்ரைனு இது மாதிரி கொடுத்து என்னோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்கு வந்து வீடியோ எடிட்டர் அதாவது கேமராமேன் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸோட சேர்ந்து என்னோட கம்பெனியை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன். அதாவது என்னோட நான் இப்போ எடிட்டிங் ப்ளஸ் வந்து என் கடையில் வந்து வீடியோ எடிட்டிங் என்னோட பிஸ்னஸில் ப்ளஸ் கேமராமேன் வீடியோ எடிட்டிங் அதில் ஒரு பார்ட்னர்ஸோட சேர்ந்து ஒரு 3 to 4 மந்த்ஸ் அவங்க சேர்ந்து
ஃபர்ஸ்ட் நம்மளோட மிஷன் ஒவ்வொரு மாணவரையும் நெருக்கமாக்கும் அனுபவத்தை மக்களுக்கு கொடுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட். அடுத்த மிஷன் சுவையான உணவோட மக்கள் வந்து ஆஸ்ட்ரானமி பத்தியும் அதோடைய எஜுகேஷன் பர்பஸ் அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது ரெண்டாவது. நம்ம யார் வந்து டார்கெட் பண்ணி கொண்டு போறோம்னா ஃபேமிலிஸ், குழந்தைகளுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அறிவியல் சம்மந்தமா கொடுக்குறோம். டூரிஸ்டுக்கு வந்து அங்க வந்து ட்ரிப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட் காலேஜுக்கு வந்து அங்க ஆஸ்ட்ரானமி ஒர்க் ஷாப் அப்புறம் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். செட்டப் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்க வந்து லொகேஷன் நம்ம வந்து எங்க மாதிரி வைக்கிறோம்னா சிட்டிக்கு அவுட் சைடு இல்லாட்டி ஹில் ஸ்டேஷன் மேலே வைக்கிறோம். ஆம்பியன்ஸ் எப்படின்னா ஸ்டாரிங் டெக்கர் கேலக்ஸி ஸ்டைல் லைட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் யூனிவர்ஸ் மாதிரியே கொண்டு வரோம். சர்வீஸ் வந்து டெலஸ்கோப் வாட்சிங், மூணு பிளானட் ஸ்டார்ஸ் அண்ட் வர்றவங்களுக்கு காட்டுறோம். தீம் பேஸ்ட் ஃபுட் அங்க டெலிவர் பண்றோம். என்னன்னா மில்கி வே மில்க் ஷேக், கேலக்ஸி பீஸா, மெடா காஃபி. ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் வந்து மேடியர் ஷோ நைட், லூனா ஸ்காலா எலிப்ஸ் பார்ட்டிஸ், கிட்ஸ் ஆஸ்ட்ரோ ஒர்க் ஷாப்ஸ், ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ். நம்மளோட என்ட்ரி டிக்கெட் எப்படின்னா 200 இருந்து 500 ஒரு பர்சனுக்கு ஆன் பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் என்னன்னா ஃபுட்டு, எஜுகேஷனல் பேக்கேஜஸ், ஸ்பெஷல் ஈவெண்ட், பிரீமியம் டிக்கெட்ஸ், எலிப்ஸ். ஆனா பிரீமியம் டிக்கெட்ஸ் மட்டும் 1000 இருந்து 5000 வரைக்கும் சார்ஜ் பண்றோம். இதுல வந்து மெம்பர்ஷிப் பிளான்ஸ் இருக்கு. மந்த்லி ஸ்கை ஷோஸ் பிளஸ் டிஸ்கவுண்ட்ஸ். இன்வெஸ்டிங் அண்ட் இதுல வந்து நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம்னா இந்தியால மட்டும் பேசிக் செட்டப் பண்ணோம்னா 5 இருந்து 8 லட்சம் வரைக்கும் ஆகும். கெஃபே பிளஸ் 2 டெலஸ்கோப் வச்சு ரெடி பண்றதுக்கு. பிரீமியம் செட்டப் போனோம்னா 20 இருந்து 30 லட்சம் வரைக்கும் ஆகுது. ஏன் பிகாஸ் அதுல வந்து பிளானட்டேரியமும் செட் பண்றோம். பிளானட்டேரியம்னா கோளாரங்கம். ஆனா மார்க்கெட்டிங் பிளான் எப்படி கொண்டு போய் நம்ம வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிறதுனா சோஷியல் மீடியா தான் ஃபர்ஸ்ட். சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம், எக்ஸ், ஃபேஸ்புக் அதுல எல்லாம் இது பண்றோம். அப்புறம் யூனிக்கா செல் பண்ணணும்னா எப்படி சொல்றது, கேப் பிளஸ் ஆஸ்ட்ரமி ஒரு புதுசா இருக்கு. ரெண்டுமே சம்பந்தமே இல்லாதது. இதுல வந்து ப்ராஃபிட் எப்படி வரும்னா மந்த்லி ப்ராஃபிட் 11 லட்சத்துல இருந்து 13 லட்சம் வரைக்கும் வருது. செலவெல்லாம் அந்த ஸ்டாஃப், ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி, ஃபுட் சப்ளை அந்த செலவெல்லாம் போக நம்மளுக்கு மாசம் கண்டிப்பா 6 இருந்து 8 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். ஆனுவல் ப்ராஃபிட் வந்து 75 லட்சத்துல இருந்து 90 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட கடை பத்தி மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நம்ம வந்து இதை நம்ம பண்ண இன்வெஸ்ட கிட்டத்தட்ட 3 மாசத்துலயே நம்மளால திருப்பி எடுத்துட முடியும். இது மூலம் நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து ஒரு காஃபி வட்டியும் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கல. ஒரு யூனிவர்சிட்டியே நம்ம ஒரு கப்ல கொடுக்குறோம். இது நம்ம ஃபண்ட் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எப்படி 5 லட்சம் 20 லட்சம் சொல்றேன்ல. தமிழ்நாடு அரசு நிறைய திட்டம் வச்சிருக்கு. அதுல டான்ஸ்ங்கிற ஒரு திட்டத்துல ஸ்டார்ட் அப்களுக்கு மானியம் 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீட்ஸ்ல ஒரு திட்டம் இருக்கு. அது படித்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அவங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியா சூப்பரா இருந்தா குறைஞ்சது 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் டிஐஇசி தமிழ்நாட்டுல இருந்து அவங்க வந்து குறு சிறு நடுத்தர மக்களுக்காக மானியங்கள் கொடுக்குறாங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து மாறுபட்டவங்க, தனிப்பட்ட நபர். நம்மளோட ஸ்டார்ட் அப் ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தன்னோட சொந்த காசுல நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்குபேட்டர்ஸ் அண்ட் அக்குலேட்டர்ஸ் இந்த அமைப்பு வந்து ஸ்டார்ட் அப்களுக்கு பணம் தான் கொடுக்கல, அவங்க எப்படி அந்த லோன் பெறலாம், அதோட நெட்வொர்க் லிங்க் அதை பத்தி நம்மளுக்கு அறிமுகம். ஐடியா மணின்ற போட்டிக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா தென்னை சார்ந்த தொழில். அதாவது இப்ப இவங்க எல்லாம் சொன்னாங்க எல்லாமே டெக்னாலஜி ரிலேட்டடான தொழில். ஆனா நான் இப்ப எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா வேளாண் சார்ந்தது. வேளாண் சார்ந்த தற்சார்பு பொருளாதாரம் தான் நம்மளை வந்து எப்போதுமே முன்னேற்றோம். அதான் நம்மளுக்கு எப்போதுமே நல்லதும் கூட. இப்ப தென்னை மரத்தை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுல 2 மாநிலங்கள் வந்து சிறப்பா இருக்கு. அதுல ஒண்ணு கேரளா, அதுக்கடுத்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா முதலிடத்துல பொள்ளாச்சியும், அதனை தொடர்ந்து 2வது இடத்துல டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர் இருக்கு. தஞ்சாவூரை பொறுத்து பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை, பேராவூர் இந்த சுற்று வட்டாரங்களில் உள்ள கிராமங்கள்ல வந்து தென்னை சாகுபடி வந்து அதிக அளவுல இருக்கு. தென்னை சாகுபடி அதிக அளவுல இருக்கிறதுனால இங்க இருந்து உற்பத்தி செய்யப்படுற தேங்காய்கள், அதற்கு தேங்காய்களுக்கு வந்து விலையும் அதிகம், மதிப்பும் அதிகம். இப்ப தேங்காயை வந்து நம்ம வெறும் மட்டக்காயை மட்டும் கொடுக்கறது இல்லாம அது வந்து வேல்யூ ஆட் பண்ணணும். வேல்யூ ஆட் மதிப்பு கூட்டணும். மதிப்பு கூட்டுறது என்ன பண்ணணும்னா அதை கொப்பரை ஆக்கி, அதை காய வச்சு, அதை ப்ராசஸ் பண்ணி
அதை வந்து எண்ணெய்க்கு, கேக்குக்கு, தேங்காய் பண்ணுக்கு போன்ற நிறைய ஒரு பை ப்ராடக்ட்ஸை நம்ம உருவாக்க முடியும். தென்னை மரத்துல அது மட்டும் தானா, அதோட மட்டையை காய வச்சு அதை வந்து தண்ணியில ஊற வச்சு வகுந்து பின்னி நம்ம விற்கும் போது அதோட ஒரு கட்டு வந்து 50 100 ரூபா வரைக்கும் விற்கப்படுது. அது காரைக்கால் போன்ற ஊர்களில் வந்து அது ரொம்ப நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து உற்பத்தி செய்யப்படுற கீட்டுகள்லாம் நிறைய வாங்குறாங்க. அதே மாதிரி அதோட தென்னை மரத்தோட சாரங்கள் வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். அப்புறம் வந்து அதோட கொட்டாச்சி, தேங்காயிலிருந்து இருக்கிற கொட்டாங்கச்சி என்ன பண்றாங்கன்னா அதை வந்து சுட்டு அதோட கறி வந்து இந்த பட்டறைகள், அதாவது இந்த தங்கம் இருக்கிற பட்டறைகள், இந்த மர பட்டறைகள், அதுக்கெல்லாம் அந்த கறி போடுறதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. இது மாதிரி தென்னை சார்ந்ததுல வந்து நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாகவும் தொழில் சார்ந்ததாகவும் இருக்கு. இதுக்கு வந்து அரசு நம்மளுக்கு உதவி செய்யுது. கூட்டுறவு வேளாண் சங்கத்திலிருந்து நமக்கான உதவி செய்யுது. எனவே காலம் கருதி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நீங்க எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க, அடுத்த சக்சஸ் எதை நோக்கி ஓட போறீங்க அப்படின்ற ஒரு டாபிக்ல நான் கொண்டு வந்த டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்றைய காலத்துல பெண்கள் ஆண்கள் என அனைவரும் ஒரு அழகு பராமரிப்பு மற்றும் உடல்நலம் தொடர்புடைய ஒரு துறை அப்படின்னா பியூட்டி பார்லர் தான். அது வந்து மிக வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாக பியூட்டி பார்லர் சொல்றாங்க. பியூட்டி பார்லர் என்னென்ன சேவைகள் இருக்கு அப்படின்றத வந்து முக்கியமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேர் கேர், ஸ்கின் கேர், மேக்கப் சேவைகள், பெடிக்யூர், மெனிக்யூர், ஸ்பா, வெல்னஸ், அதிநவீன பராமரிப்பு என நிறைய இருக்கு. அதுல வந்து சிலது மட்டும் நான் உங்களுக்கு இந்த வந்து சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மசாஜ் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் கை கால் அமைக்கிற மசாஜ் மட்டும்தான். ஆனா இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடிஷ் மசாஜ், தாய் மசாஜ், அரோமோதெரபி மசாஜ், டிப் மசாஜ், ஆர்ட் ஸ்டோன் மசாஜ், ஸ்போர்ட் மசாஜ், பாடி மசாஜ், ஆயுர்வேத மசாஜ் என இதுல வந்து நிறைய மசாஜ் பொருட்கள் மட்டுமே நிறைய இருக்கு. அதுல வந்து ஒரு 2-3 இது மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். மசாஜ் என்னன்னா எனக்கு தெரியாம சில பேர் இருப்பீங்க அப்படின்றதுக்காக ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ஹார்ட் ஸ்டோன் மசாஜ் அப்படின்னா சூடான கற்களை வந்து உடம்பில் வைத்து இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது மற்றும் உடல் சோர்வு போன்றவை குறைக்கிறது வந்து ஹார்ட் ஸ்டோன் மசாஜ். பிபிஏ படிக்கிறேன். இப்போ நான் இன்னைக்கு வந்து ஐடியா பண்ணிட்டேன். நான் எடுக்க போகிற கான்செப்ட் வந்து வேஸ்ட் டு வெல்த்ங்கிற கான்செப்ட். அதாவது இன்னைக்கு இந்தியாவில் நிறைய குப்பைகள் சேர்ந்து அந்த குப்பையை மறுசுழற்சி பண்ணி அது இந்தியாவில் வந்து பொல்யூஷனை தடுத்து அதுலேருந்து நம்ம எப்படி சம்பாதிக்க போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 5 வகையான குப்பைகளாக பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் குப்பை. பிளாஸ்டிக்கை எடுத்து அதை வந்து உருக்கி அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி பிளாஸ்டிக் டைல்ஸ், சேர்ஸ் போன்ற பொருட்களை செஞ்சு சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்ததாக வந்து உணவு மற்றும் இயற்கை பொருட்கள். அடுத்ததாக வந்து உணவு மற்றும் இயற்கை குப்பைகளை வச்சு எப்படி என்ன செய்யறோம்னா பயோகேஸ் மற்றும் உரங்கள், மரங்களுக்கு உரங்கள் எப்படி செய்யறாங்கன்னு எடுத்து அதை வந்து செகண்டா பண்ணுவோம். தேர்டா வந்து மின்சார குப்பைகள், இவேஸ்ட்ல இருந்து காப்பர் மற்றும் கோல்டு வந்து தனியா பிரிச்சு எடுத்து அதை சேல்ஸ் பண்றது மூலமா ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோம். 4வதுல வந்து காகிதம் மற்றும் காட்டன், அதாவது பேப்பர் மற்றும் காட்டனை வந்து ரீசைக்கிள் பண்ணி, அதாவது ரெடிமேட் ஷாப்ல வேஸ்ட் ஆகுற டைலர் கடையில வேஸ்ட் ஆகுற காட்டன் கிளாத்ஸை வந்து ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்றோம். வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேஸ்ட் ஆகக்கூடிய சிமெண்ட், மண் இதெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு 5 தேவைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன், அதாவது வேஸ்ட் வெளியக்கூடிய இடங்கள், வீடு, இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சந்தைகள் போன்ற இடங்கள்ல போயிட்டு இது மாதிரி வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணணும். 2வது வந்து அதை தனித்தனியா பிரிச்சு வரணும். 3rd வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து புதிய பொருளா வந்து ரீசைக்கிள் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணணும். மேனுஃபேக்சர் பண்ணி அடுத்தது அதை சேல்ஸ் பண்ணணும். இதான் இதை சேல்ஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோம். இந்தியாவில் வந்து பொல்யூஷனை கட்டுப்படுத்தணும்.
கடலர் விமல்ராஜ். மாணவர்கள் வந்து உற்சாகப்படுத்திருப்பாங்க. பெரிய அளவிலான வணிக பண்ணைகளை வளர்க்கப்படுகின்றன. தேனீக்கள் மலர்களில் இருந்து தேன் கிடைக்கின்றன. அதை சேகரித்து வடிகட்டி காட்டில் நிரப்பி விற்பனை செய்கின்றன. பல்வேறு வகையான தேன் வகையுண்டு. மலேசியா, மானுகா, காட்டுமலர், முத்தைகள் போன்ற பல்வேறு 4 வகையானது. பிற தேன் சார்ந்த பொருட்கள் தேன் விளைவு, சாயில் ஜெல்லி, புரோபாலிஸ், பீபால், தேன் கூடு செல்கின்ற மலர் சார்ந்த பொருட்கள் மெழுகுவர்த்தி தயாரிக்கப்படுகிறது. சாயில் ஜெல்லி உடல்நல கூடுதல் உணவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. புரோபாலிஸ்னா கிருமி எதிர்ப்பு தன்மை கொண்டது. பீபால் சந்தை மற்றும் விநியோக பொறுத்தளவு உள்ள விவசாயிகளுக்கு சந்தையில் விற்பனை செய்யறாங்க. பெரிய நிறுவனங்களை பொறுத்தளவு அதை சுத்திகரித்து பேக்கிங் செய்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனை பார்த்தா சுத்தமாகி விற்பனை செய்யறாங்க. உலக சந்தையை பார்த்தா உலக சந்தையோட மதிப்பு பார்த்தா உலகத்தை சந்தை 8 இலிருந்து 10 மில்லியன் வரை விற்கப்படுகிறது. அதாவது 2024 பெரிய உற்பத்தியாளர்கள் வந்து சீனா, துருக்கி, அர்ஜென்டினா, இந்தியா, அமெரிக்கா. பெரிய நுகர்வோர் நாடுகள் பார்த்தோம்னா அமெரிக்கா, ஐரோப்பா, அதாவது ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து. ஆசியாவில் வந்து இந்தியா, ஜப்பான். அதோட சவால்கள் பார்த்தோம்னா கள்ளத்தேன், தேனி நோய்கள், சுழலியல் பிரச்சனைகள், சட்டத்தரணிகள். கள்ளத்தேன்னா சர்க்கரை சிரப் கலந்து விற்பனை செய்யப்படுகிறது. தேனி நோய்கள்னா பாலடைந்த கூடு, காலையில் கொலா, சுழிச்சாலை. சுழலியல் பிரச்சனைகள் பார்த்தா பூச்சிக்கொல்லிகள், மலர்வளம் குறைவு, காலநிலை மாற்றம். சட்டத்தரணிகள் பார்த்தா நாடு வாரியாக விற்பனைகள் மாறுபடுகின்றன. வளர்ச்சி வாய்ப்புகள் ஆர்கானிக் மற்றும் இயற்கை தேவை அதிகரித்து வருகிறது. மூலிகை மசாலா, விட்டமின், செயல்முறைகள். ஆன்லைன் விற்பனை பார்த்தா சிறு விவசாயிகளுக்கும் உலக சந்தை பயன்படுகிறது. இந்தியாவோட தேன் தொழில இந்தியா உலகின் முக்கிய தேன் உற்பத்தியாளர்கள் ஒன்றாக திகழ்கிறது. வருடத்திற்கு சுமார் 1,20,000 டன் தேன் உற்பத்தியாகிறது. பெரிய உற்பத்தியாளர் மாநிலங்கள் பார்த்தா உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, பீகார், மேற்கு வங்காளம், தமிழ்நாடு. இந்தியா வந்து தேனுக்கு அதிகமான சிறப்பு வருகை தந்திருக்கும் நடுவர்களுக்கும் நம் கல்லூரி ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேரு எஸ் விமல்ராஜ். நான் வணிக நிர்வாகவியல் துறையில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். நான் இப்ப ஐடியா மணிங்கிற ப்ரோக்ராம்ல என்ன தலைப்பு எடுத்திருக்கேன்னா, ரொம்ப சிம்பிளானதுதான். ரொம்ப பெரிய ஷாப் இந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு சிம்பிளா ஒரு குளிர்பான கடை எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் நான் எடுத்திருக்கேன் தலைப்பு. ஒரு குளிர்பான கடை வைக்க என்னென்ன தேவை அப்படின்னு சொல்றேன். அதுதான் இப்ப பேச போறேன். முதல்ல வந்து நம்ம ஒரு குளிர்பான கடை எப்படி தயாரித்து ரெடி பண்ணணும்னா, அந்த இடத்துல குளிர்பான கடை வச்சா நல்லா இருக்குமா, நல்லா ஓடுமா, நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துதான் அந்த இடத்த நம்ம முடிவு பண்ணி நம்ம அந்த கடையை செலக்ட் பண்ணலாம். அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி நம்ம அந்த குளிர்பானம்னா ஊற்றி வைக்கிறதுக்கு நமக்கு பெட்டி தேவை. அந்த பெட்டி எவ்வளவு ரேட் வரும்? அந்த பெட்டி ஒரு பெட்டி வந்து 75,000 ரூபாய். ஸ்டார்டிங் ரேட் 75,000. கூடுதலா 1,20,000, 2,00,000 அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பெட்டி சைஸை பொறுத்து அந்த ரேட்டு. அதுக்கப்புறம் கடை வாடகை, அட்வான்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அங்கேயே பேசிக்கலாம். அது வந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்து இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளனா கடை வாடகை வந்து 8,000 to 10,000 ரூபாய் வரும். அதுவே கேரளா, ஆந்திரா அந்த மாதிரி இடத்துல வந்து கடை வாடகை வந்து 5,000 to 8,000 ரூபாய் இவ்வளவுதான், கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி கரண்ட் பில் வந்து நம்ம ஏரியா சைடு வந்து 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் கட்டுவாங்க. ஆனா வெளியில மற்ற மாநிலத்துல வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில் கட்டுவாங்க.
கரண்ட் பில் வந்து 2 மாசத்துக்கே 7000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பெட்டி ஜூஸ் கூலிங் போடுறதுனால நமக்கு ரொம்ப கரண்ட் தேவைப்படுறதுனால. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஜூஸ் போட போறோம் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நம்ம போஸ்ட் வச்சு வச்சுக்கணும். என்னென்ன ஜூஸ் போட போறோம்னா மிக்சர், லெமன், ஆரஞ்சு, இந்த ஃப்ரூட் மிக்சர் இதெல்லாம் நம்ம எல்லாருமே தெரியும். அதெல்லாம் எப்படி செய்யணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து இது வந்து ரொம்ப மைண்டை பிச்சுக்க தேவையில்லை. ஈஸியா ஒரு குளிர்பான கடை வைக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து மாசத்துக்கு நமக்கு 60,000 ரூபாய் வருதுன்னா வருஷத்துக்கு 7,20,000 ரூபாய் வரும். அதுல வந்து நமக்கு இது வந்து 50% தான் நமக்கு வரும். இது கடைக்கு செலவு 50% இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் 50% வரும். அதுதான் நம்ம இது கடை ஓடுறது. இது வந்து சம்மர் டைப்ல தான் ரொம்ப அதிகமா வரும். அதே வின்டர் டைப்ல நம்ம பார்த்தோம்னா அதுக்கு வந்து நம்ம பிளானிங் வச்சுக்கணும். ஒரு பிளானிங் நமக்கு எப்போதுமே முக்கியம். ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு கடை வைக்கிறது, ஒரு பிசினஸ் எதா இருந்தாலுமே நமக்கு முதல்ல தேவை பிளானிங் தான். அந்த பிளானிங் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்மளோட எக்ஸிக்யூஷன் கரெக்டா இருக்கும். அது எப்படி பிளான் பண்ணணும்னா இப்போ மழை காலத்துல வந்து நம்ம ஜூஸ் கூட வச்சிருக்கோமா தண்ணி கேன் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம்னா ஒரு ஐஸ்கிரீம். நன்றி. ஆக்சசரிஸ் எல்லாம் கவர், சார்ஜர்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். மொபைல் ரிப்பேர் சர்வீஸ் எல்லாம் பண்ண போகிறோம். அதில் கஸ்டமர் டார்கெட்டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் அந்த சேலரி எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கு நம்ம பேசுகிற ஃபோன்ஸ் மொபைல் ஆக்சசரிஸ்லாம் கொடுக்க போகிறோம். நம்ம ப்ராடக்ட் சர்வீஸ் என்னன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸு லைக் சாம்சங், ரெட்மி, விவோ, ரியல்மி இது மாதிரி ஃபோன்ஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். ஆக்சசரிஸ் என்னன்னா சார்ஜர், ஏர்பட்ஸு, பவர் பேங்க்ஸ், கவர்ஸ், ஸ்க்ரீன் கார்ட்ஸு, டெம்பர் கிளாஸஸ் இந்த மாதிரி இருக்கணும். சர்வீஸ்லாம் நல்லா வச்சுருக்கோம். மொபைல் ரிப்பேரிங், ரெக்கவரி, சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கும். மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பழைய மொபைலும் வாங்கிக்கலாம். நம்ம டெம்பர் கிளாஸும் மாற்றிக்கலாம். மிஷினோட க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஷாப் ரேட்டில் வந்து எப்பயுமே 2 lakh வரும். சம் மொபைல்ஸ் ஆக்சசரிஸ் ஷாப் வந்து 5 to 10 lakhs வரும். ரிப்பேர்ஸ் சேர்த்து வந்து 2 lakhs வரும். ஜிஎஸ்டி 15,000 கட்டணும். டோட்டலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20 lakhs. மந்த்லி நம்ம எக்ஸ்பென்ஸ் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கணும்னா ரெண்டு வந்து 2020 சாம்சங் EB அப்புறம் மீடியம்ஸ் அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து 10,000 வரும். லேபர்ஸ் சேலரி வந்து எப்படி ஒரு 2 ஆள் பண்ணால் 2,500 ஒரு மாதம் 2,000 வரும். மார்க்கெட்டிங் 8,000 ஆகும். டோட்டலாக 60,000 ரூபா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். மணி எப்படி நமக்கு இன்கம் எப்படி வரும்னா மொபைல் சேல்ஸ்க்கு வந்து ஒரு 50,000 இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் எப்படி ஒரு 50,000 வரும். ஆக்சசரிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ஒரு 200 ரூபா தருவாங்க. ஒரு 200 லட்சம் ரூபா ஒரு 50,000 ரூபாய் மொபைல் சர்வீஸ்க்கு வந்து இப்போ 30,000 வரும். ஐடியா மணியில் நான் எடுத்துக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங். ஃபேஷன் டிசைனிங்ல ஆடை வடிவது. ஃபேஷன் டிசைனிங்னால ஆடை வடிவங்கள் என்று போகும். இந்த காலத்துல எல்லா டைம்லயுமே பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஆடைங்கிறது ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய தேவையா இருக்குது. இன்றைய காலத்துல கல்வி, வேலை தொழிலாளி அனைத்து துறைகளும் பெண்களாக நாம் முன்னேறி ஃபேஷன் துறையோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமான பெண்கள் நம்ம சிந்தனை புதிய ஆடைகள் மற்றும் நவீன டிசைன்கள் போன்றவற்றை உருவாக்குவாங்க. அதன் மூலம் வாடிக்கையாளர்கள் அதிகமுறை வந்து லாபத்தை ஃபேஷன் டிசைனிங்ல சந்தை வாய்ப்பு எப்படி ஆன்லைன் மார்க்கெட்டிங் மூலம் தொழில் தொடங்கலாம். நம்மளோட பிராண்டை வந்து மார்க்கெட்ல நிலைநிறுத்தி அது மூலியமா தொழில் ஸ்மால் பொட்டிக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஒரு லேக்ஸ் போல வாங்கணும் அப்படின்னா ஒரு மிஷின் டூல்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் டிஃப்ரெண்ட் சைஸ் ஸ்மால் லார்ஜ் மீடியம் 3 டைப்ஸ்ல இருக்கு. ஃபர்னிச்சர் செட்டப் பண்ணுவோம். ஒர்க் பிளேஸ், சேர், லைட்டிங், ஸ்டோரேஜ் ரேக் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து 18,000. லொகேஷன் ரெண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10,000. நம்ம எம்ப்ளாயி
பண்ணும்போது நமக்கு டிசைன் தேவைப்படும். அதுக்கு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். டிசைன் மேக்கிங்காக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 5,000. அப்ராக்சிமேட்டா நம்ம ஒரு ஸ்மால் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணோம்னா 2 to 3 lakhs வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இதே போல சாரி கார்டு பண்ணலாம், பிளவுஸ் பண்ணலாம், எம்ப்ராய்டரி கிட்ஸ்வேர் இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ பெண்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய லோன் ப்ரொவைட் பண்றாங்க. அது என்னென்ன ஸ்கீம் உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் தொழில் முனைவோர் தரப்படுவாங்க. வாழ்க்கை ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் அப்காக நமக்கு 5 lakhs வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்றாங்க. மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் 12% வரைக்கும் நமக்கு தராங்க. சப்சிடி ஏதாவது டிஸ்கவுண்ட் வந்து 50% வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. எப்படி தொழில் வாய்ப்புகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டிக் நடத்தலாம், ஆன்லைன் பண்ணலாம், பிராண்ட் வாங்கி மார்க்கெட்டில் தந்து உடனே கடையில் சேர்க்கலாம். போட்டியாளர் ஏ தீபிகா. சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான முதல்வர் நான் பற்றி தெரிவிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட டாபிக் என்னன்னா கால்நடை. ஏன்னா அதர் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தோம்னா வந்து கொரோனா மாதிரி லாக்டவுன் வந்தால் வந்து நம்மளால பிஸ்னஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு படிச்சு முடிச்சு வேலை கிடைக்கிறது அது வரைக்கும் இந்த வருஷம் வந்து கால்நடை பற்றி கால்நடையில நான் எங்க வளர்த்தேன்னா கோழி வளர்ப்பேன். கோழி வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் லட்சக்கணக்கிலாம் வந்து முதல் போட வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு 5 ரூபாய் கொடுத்து 2 கோழி வாங்கினாலே அதுலேருந்து அடை வச்சு நீங்களா கொஞ்சம் பொறிச்சு இது பண்ணிக்கலாம். கோழி வளர்த்து அதுலேருந்து எக்ஸிட் ஆகும். நீங்க வந்து ஒரு திருவிழா காலத்துல ஒரு பண்டிகை காலத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து வருமானம் கூடும். டெய்லியும் வந்து ஒரு கோழி இல்ல மாசத்துக்கு கோழி கொடுத்தாங்க உங்களுக்கு வருமானம். அதே மாதிரிதான் ஆடும். நீங்க வந்து ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆடு வாங்கி அதை வந்து வளர்த்து கொடுத்து நீங்க கரெக்டா பராமரிச்சினாலே அதுல இருந்து லட்சக்கணக்கில் நீங்க வருமானம் பெறலாம். ஆனா வந்து முதலீடு அதிகம் கிடையாது, லாபம் தான் உங்களுக்கு அதிகம். கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் அனைவருமே ஃபாலோ பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். ஓகேவா? அடுத்தபடியாக விவாத மேடைக்கு போட்டி பெறக்கூடிய மாணவர்கள் ஒற்றுமையாக 4 டீமா பிரிச்சுக்கலாம். 3 பேர் ஒரு குழுவுக்கு 3 பேர், அதிகபட்சமாக 3 பேர். அந்த 3 பேர் உடனே ஃபர்ஸ்ட் குழு யாரு? அனைவரும் வந்து சமுதாய முன்னேற்றத்தில் பெண்களின் பங்கு. சங்கம் கண்டவளே தமிழாய் வென்றவளே, சங்கம் நாய் தமிழே தான் நாய் பிறந்தவளே, எங்கள் வள்ளுவர் இளங்கோர் கம்பரென ஈகள் இசை நாடகம் இலக்கியம் தந்தவளே, பொங்கி பெருகி வரும் புதுப்புணல் நடையழகே பூவின் மனத்தேனே, புதுமை ஒரு பாவா மக்கா புகழ் விளக்காய் மாந்த முதல்மொழியாய் வளர்ந்தாய் எம் தமிழ் தாயே, உன்னை நான் முதலில் வணங்குகிறேன். அவையோருக்கு என் மறுவணக்கம். தலைப்பு சமுதாய முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு. ஒரு சமுதாயத்தில் எந்த அளவிற்கு பெண்கள் முன்னேறுகிறார்களோ அந்த அளவிற்கு அந்த சமுதாயம் முன்னேறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. நான் சொல்லுங்க, நம்ம நாட்டோட முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னது, பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் மறைவினில் நானுக்கு இச்சை பெண்களை பிள்ளை காணன்று கூடுகிறேன் என்று எமதுமை கமல்நாதான் பாரதி பாடினானே, அந்த எழுச்சி மிகு வரிகளை மெய்யாக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா எமது இக்கால மாதர்கள். இன்று ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அனைத்து துறைகளிலும் முன்னேறியுள்ளனர் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஸ்கூலு, காலேஜ், மெடிக்கல் ஃபீல்டு, இன்ஜினியரிங் ஃபீல்டு, நிறைய ஏன் ஆர்மியில கூட இப்ப பொண்ணுங்கதான். The pillar of the house is woman. ஒரு வீடு அப்பா இல்லாம கூட இயங்கிறோம், ஆனா ஒரு அம்மா இல்லாம அந்த வீட்டுல ஒரு துரும்பும் அசையாது. உண்மையா? ஒரு வீட்டை எப்படி நிர்வகிப்பது என்று தெரிந்த எமக்கு ஒரு நாட்டையும் எப்படி நிர்வகிப்பது என்று தெரியாமலா போய்விடும். சொல்றேன் பாருங்க, அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டுடேஸ் உமன். நம்ம நாட்டோட நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பொண்ணுதான். நம்ம இந்தியாவுக்காக 8 முறை பட்ஜெட் அவங்க தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்கள சொல்லலாமே the example of administration அப்படின்னு. அது மட்டுமா, தன்னுடைய ஆராய்ச்சிக்காக 2வது முறை விண்வெளி சென்று அந்த விண்கலம் ஃபால்ட் ஆனாலும் அந்த ஸ்பேஸ்
வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார் நாசாவை சேர்ந்த விண்வெளி நாயகி சுனிதா வில்லியம்ஸ். அவங்கள சொன்னாமே நம்ம பிள்ளைங்களுக்குலாம் 10 நிமிஷம் புக்க பார்த்தாலே 11 நிமிஷம் தூக்கம் வந்துடும். ஆனா தன்னோட 96 வயசுல படிச்சு கேரளாவை சேர்ந்த லிட்ரஸி மிஷன் அக்ஷர லட்சம் அப்படிங்கிற எக்ஸாமை எழுதி பாஸ் ஆகி 98% எடுத்து பாஸ் ஆகி இருக்காங்க கேரளாவை சேர்ந்த கார்த்தியாயி அம்மா. எனக்கு அவங்களோட இந்த செயலை பாராட்டி நம்ம இந்திய அரசாங்கம் இந்தியாவின் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. தன்னுடைய வயதிற்கு படிப்பு தடையில்லை என்பதை தனது செயலால் நிரூபித்து காட்டியிருக்கிறார் கார்த்தியாயி அம்மா. நான் அதுல என்ன ரொம்ப வியந்தேன்னா, ஏன்னா அவங்களுக்கு 96 வயசு. அந்த 96 வயசுல எந்திரிச்சு நடக்கிறது அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம். ஆனா அந்த வயசுலயும் ஸ்கூலுக்கு போய் தன்னோட சின்ன பிள்ளைங்களோட உட்கார்ந்து படிச்சு சும்மா பாஸ் ஆகாம 98% எடுத்து பாஸ் ஆகியிருக்காங்களே, யோசிச்சு பாருங்க. அவங்கள சொல்லலாமே தி எக்ஸாம்பிள் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு. சரி, அதெல்லாம் விடுங்க. அது அண்டை மாநிலம். நம்ம மாநிலத்திலேயே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த முதல் பெண் அவங்கதான். உலகின் மிக உயரிய சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைத்திருக்காங்க. 8848 அடி என்பது அவ்வளவு எளிதல்ல. அதையும் முறியடித்து இன்று சாதனை பெண்ணாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் நமது தமிழகத்தை சேர்ந்த முத்தமிழ் செல்வி. அவங்க இன்டர்வியூல சொல்லிட்டாங்க, நான் மழை ஏறிட்டு இருக்கும்போது அங்க -46 டிகிரி செல்சியஸ்ல விண்ட் அடிக்குது. அந்த விண்ட் பட்டு என்னோட தலை அப்படியே திரும்புது. என் தலையில மாட்டிருந்த ஹெட்டாஸ் அந்த சைட்ல படுது. அங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ டெட் பாடிஸ் கிடைக்கு. எல்லாமே 7-8 வருஷம் பழமையான டெட் பாடிஸ். பார்க்கும் போதே எல்லோரிஷா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் என்னோட ஹார்ட் பீட் அதிகமானுச்சு. நானே செத்துவேனோ அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. ஆனா அப்போ நான் என்னோட பிள்ளைங்களை நினைச்சுக்கிட்டேன். அப்பதான் என்னோட அனைவருக்குரிய முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான மாணவர் மாணவியருக்கும் எனது பிரதான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மலரின் பெருமை விண்வெளியின் வலிமை இரண்டையும் தாங்கி நிற்கும் மலரின் பெருமை விண்வெளியின் வலிமை இரண்டையும் தாங்கி நிற்கும் அற்புதம்தான் பெண். அம்மாவாக அரவணைப்பு, அக்காவாக காக்கும் தளம், மனைவியாக துணை நிற்கும், மகளாக நம்பிக்கையை விதைக்கும், சிரிப்பில் சூரியன், சந்திரன், சிந்தனையில் சந்திரன், உலகை உன்னதம் செய்வது பெண்மையின் புனிதம் என்ற கவிதைக்கேற்ப நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சமுதாய முன்னேற்றத்தில் பெண்களின் பங்கு. பெண்கள் கல்வி கற்றால் குடும்பம் சமூக நலன் உயர்வதற்கான அடித்தளமாகும் என்பார்கள். தமிழ்நாட்டில் பெண்கள் இலக்கு பள்ளி கல்லூரி படிப்புகளில் அதிகமாக ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். தொழில் நிறுவனங்கள், கணினி நிறுவனம், மருத்துவம் சார்ந்த தொழிலகங்கள், ஆவண செயலாளர், நிர்வாக வேலைகள், உற்பத்தி துறை, சேவை துறை போன்ற இடங்களில் பெண்கள் வேலை செய்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மையாக திகழப்படுகிறது. பெண்கள் சிறு தொழில்கள் தொடங்குவது முதல் கொண்டு கிராமங்களில் வீட்டு வேலைகள், சுய உதவி குழுக்கள் மூலம் வருமானம் ஈட்டுகின்றனர். தாய்மை, குடும்ப கல்வி, சுகாதாரம், ஆய்வு பாலகம் போன்ற பொறுப்புகளில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இதனால் சமூக ஆரோக்கியம், குழந்தை வளர்ச்சி உயர்வு ஏற்படுகிறது. பெண்கள் சமூக மாற்ற முறைகளில் பங்கேற்பு செய்கிறார்கள். சட்ட நூல்கள், உரிமை இயக்கங்கள், சமூக அவலங்களை குறைக்கும் முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள 10-year women welfare policy போன்ற திட்டங்கள் பெண்களின் சமத்துவம், பாதுகாப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் மேம்படுத்த உதவி செய்கின்றன. பெண்கள் முன்மொழியும் தலைமை பணிகள், சமூக சேவை மற்றும் அரசியல் பங்கேற்பு மற்றவர்களுக்கு ஊக்கம் தருகின்றன. முன்னோடிகள், அதாவது சோசியல் ரிஃபார்மர்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மூலம் பெண்களின் பங்கு மரபு மாறுவதற்கு உதவி இருக்கிறது. பெண்கள் பல இடங்களில் குறைந்த சம்பளம், குறைந்த பதவி நிலைகள், சிறிய நேர வேலைகள் செய்வதில் அத்தனை மதிப்பில்லை என்ற சூழ்நிலை உள்ளது. மரபு வழி பாசாங்குகள், குடும்ப ஒத்துழைப்பு இல்லாதது, பாலின அடிப்படையிலான சாதி, மதம், பிறப்புரிமை வித்தியாசங்கள் போன்ற பெண்களின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கின்றன. மொழி, மையம், நகர், கிராம இடைவெளிகளில், புறநகர், கிராமப்புற பகுதிகளில் பெண்கள் உயர்கல்வி திறன், மேம்பாட்டு திறன் உயர வாய்ப்புகள் குறைக்கின்றன. என்னோட பேரு நீலவேணி.
அன்பின் பண்பே பெண்மை, அறத்தின் வடிவே பெண், உயிரின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் வாழ்விற்கும் பெண்ணே முதன்மையானவர். துணிவின் ஊற்றாகவும் தியாகத்தின் உச்சியாகவும் கடமையின் காப்பாகவும் பொறுமையின் இருப்பிடமாகவும் இருப்பவர். வாழ்க்கை துணைவியாகவும் வாழ வைக்கும் தாயாகவும் விளங்கி வழிநடத்தி செல்பவளே பெண். பெண் தானே என்று தாழ்வாக நினைக்காதே, அவள் அங்கீகரிக்காவிட்டால் உன்னை ஆண்மகன் என்று உலகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஒவ்வொரு பெண்ணின் கடின உழைப்புக்கு பின்னாலும் ஒரு ஆண் இருக்கிறான். பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் அவங்க பேசுறதை யாராலும் நிறுத்த முடியாது. சோகமாக இருந்தால் அவங்க யாராலும் பேச வைக்க முடியாது. பெண் ஒரு அழகிய இசைக்கருவி. இறைச்சல் வருகிறது என்று குறை சொல்வது முட்டாள்தனம். உனக்கு இசைக்க தெரியவில்லை என்பதை ஒத்துக்கொள். பொண்ணுங்க சிரிச்சா அழகா இருக்கும், ஆனால் அந்த சிரிப்புக்குள்ள 1000 கவலைகள் இருக்கும். பெண்ணானவள் கோபத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டு சமாதானத்திற்காக இயக்கும் குழந்தையாகிறாள், தனக்கு பிடித்தவர்களிடம் மட்டும். நன்றி. இறுதியாக ஒன்று மட்டும் ஒரு நிறைவு பெற விரும்புகிறோம். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் துமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று பாரதி பாடிய புதுமை பெண்கள் இன்று தாமும் உயர்ந்து இந்த சமூகத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சிறவை விரித்து பார்க்க விடுங்கள். நிச்சயம் ஒரு நாள் சிகரத்தை அடைந்தே தீர்வார்கள் என்று கூறி ரொம்ப அருமை. அழகாக விவாதம் பண்ணியில் அவங்க கொடுத்த அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப யோசித்து அருமையாக சொல்லி சொன்னாங்க. அடுத்த டீம் செகண்ட் எம் கபிலன், எம் முத்தரசி, கே காவியா. நற்றமிழில் கூடியிருக்கும் நற்றமிழர் யாவரையும் வணங்கி எங்கள் உரையை துவக்குகிறோம். போட்டிருக்கும் சண்டையிலே பொத்தானை மறந்தாலும் புத்தகத்தை மறந்தாலும் பெற்றோரை அத்தானை மாமனை யாரைத்தான் மறந்தாலும் மனிதன் விவேக கைபேசி என்னை வித்தகனாய் மறப்பதில்லை. அத்தகைய விவேக கைபேசி பற்றியதுதான் எங்களது வாதம். இன்றைய மாணவ சமுதாயத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்துவது கைபேசியா என்கிற தலைப்பில் நாங்கள் விவாதம் செய்ய உள்ளோம். ஆம், கைபேசி மாணவர்களிடையே எவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்துகிறது என்பதுதான் காண உள்ளோம். கைபேசி என்பது இன்றைய மாணவனின் கையில் உள்ள ஒரு மெய்யான அறிவு களஞ்சியமாகும். குறிப்பாக கூகுள், விக்கிபீடியா, யூடியூப் போன்ற இணையதளங்கள் கல்வி தொடர்பான எண்ணற்ற தகவல்களை வழங்குகின்றன. ஒரு வினாவுக்கான பதிலுக்கான நூலகம் தேட வேண்டிய காலம் கடந்து இப்பொழுது மாணவர் கைபேசியை திறக்கிறான். பதில் சில நொடிகளில் திறன் வளர்ச்சியில் உதவுகிறது. புதிய மென்பொருட்கள் கற்றுக்கொள்கிறார்கள். கோடிங், டிசைன், வீடியோ எடிட்டிங் போன்றவை மொழிகள் கற்றுக்கொள்கிறார்கள். டிரான்ஸ்லேட் பல மொழிகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திறமைகளை வளர்த்துக் கொள்கிறார்கள். இதற்கு காரணம் கைபேசி ஒன்றுதான். இவை அனைத்தும் நேரடி பாடப்பிரிவுக்கு புறமான வாழ்க்கை திறன்களை வளர்க்க உதவுகின்றன. அதுவும் சரிதான். உலகில் ஒரு குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே கையில் எதை பிடிக்கிறார்கள் என்று தெரியுமா? கைபேசி. விளையாட்டு பொம்மைகளா? இல்லை, கைபேசிகளே. ஆம் நண்பர்களே, நம் வாழ்வில் அங்கமாக கண்ணின் கருவிழி போல மாணவர்களிடையே கைபேசி புகுந்துவிட்டது. கைபேசி என்றால் ஒரு சாதாரண மாணவர்களிடையே இருப்பதினால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள இணைப்பை உண்டாக்குகிறது கைபேசி. ஆசிரியர்களும் கேட்கும் கேள்விகளுக்கு சிந்திக்கும் தன்மையும் மிகவும் குறைக்கப்படுகிறது. ஆனால் கைபேசி நேரத்தினை தேடும் ஒரு எதிரிகளாக மாறுகிறது. கல்வியை விட சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவழிப்பதும் விளையாட்டுகள், தொடர்ச்சியான வீடியோ என்று இவை அனைத்தும் நேரங்களில் வீண் சிதறடிக்கிறது. குடும்ப பாசங்களையும் மிகவும் குறைத்து தனிமையிலேயே வாழ வைக்கின்றது. நொடிபோதும் அதை கைவிட முடியாத நிலையில் கைபேசியில் சமூக வலைதளங்களில் நேரத்தை வீணாக்குகின்றது. பள்ளி வேலைகளை முடித்த உடனே வந்து மாணவர்கள் ஏற்றும் ஒரே பொருள் கைபேசி. இது போல் செய்வதன் மூலம் பெற்றோர்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது. இன்று மாணவர்கள் பல்வேறு மூட நம்பிக்கைகளை, வீடியோக்களை பார்த்து அதன்படி நடக்க கற்றுக் கொள்கிறார்கள். இது சமூக சீர்கேட்டிற்கு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது. அப்படி கைபேசியை பயன்படுத்துவது தவறு என்று மட்டும் நம்மால் கூறிவிட முடியாது. அதில் எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது. கோவிட்-19 காலத்தில் உலகம் முழுவதும் மாணவர்கள் கல்வியை தொடர கைபேசி தான் உதவியது என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஜூம், கூகுள் மீட், மைக்ரோசாஃப்ட் டீம் போன்ற செயலிகள் மூலம் ஆசிரியர்களுடன் மாணவர்கள் நேரடியாக வகுப்புகளை தொடர்கின்றனர். அது மட்டுமா, NPTEL
போன்ற பல இலவச ஆன்லைன் பாடநெறிகளும் மாணவர்களின் அறிவை விரிவாக்க உதவுகிறது. இதற்கெல்லாம் கைபேசி தானே உதவுகிறது. மாணவர்கள் இன்று கைபேசியை பயன்படுத்தி எத்தனையோ சமூக அமைப்புகள், பள்ளி நிகழ்வுகள், சமூக விழிப்புணர்வு வேலைகள் போன்றவற்றில் பங்கேற்கின்றன. வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற செயலிகளில் பயன்படுத்தி ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட் போன்ற கல்வி சார்ந்த செயல்களை செய்து வருகின்றனர். இன்றைக்கு மாணவர்கள் டு-டூ லிஸ்ட், ரிமைண்டர், கேலண்டர் மேனேஜ்மெண்ட் ஆப் போன்றவற்றை பயன்படுத்தி நேரத்தை எவ்வளவு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து அதன்படி செயல்படுகின்றனர். உண்மைதான். ஆனால் கல்வி மேம்பாட்டில் தடையாக இருக்கும் ஒரு காரணியாக இருப்பது கைபேசி மட்டும்தான். பாடங்களை படிப்பதை விட கைபேசி பயன்படுத்தும் ஆர்வம் மிக அதிகமாகியுள்ளது. மாணவர்களிடையே கவனம் சிதறல், தேர்வு முடிவுகளின் வீழ்ச்சி அதிகமாக உள்ளன. தவறான தகவல்களின் தாக்கம் இங்கு அதிகரித்துள்ளது. சமூக ஊடகங்கள் வழியாக அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காளீஸ்வரன். 3ஆம் ஆண்டு இயற்பியல் துறையினர். உங்களுடைய வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு கிடைக்கின்றவர் என்று ஐயர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண்மையை பற்றி எடுத்து இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இயற்கை வேளாண்மை பற்றியது. வேளாண்மையே இயற்கையான அதிலிருந்து இயற்கை வேளாண்மை என்பதை பற்றி விவாதம் செய்ய இருக்கிறார்கள். என் பேர் தீஷா. விவசாயம் எவ்வளவு முக்கியமானது தான் பேசுவோம். எனக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நெல்லிக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேனோட. அதாவது நம்ம இன்னொரு பழமொழி மூலம் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கோம். விவசாயத்துக்கு தேவையான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நெல்லை நடக்கும்னா ஒரு நெல்லுக்கு போற அளவுக்கு அந்த ஒரு கேப் இருக்கணும். அதே மாதிரி ஒரு லாரி போடணும்னா வண்டி ஒரு வண்டி போற அளவு, மாட்டு வண்டி போற அளவுக்கு அந்த கேப்ல ஒரு லாரி இருக்கணும். ஒரு பேர் போற அளவுக்கு தென்னை இருக்கணும் அப்படிங்கிற பழமொழிகள் நிறைய சொல்லிருக்கோம். விவசாயம் நமக்கு எவ்வளவு முக்கியம்னா, இப்போ ஒரு விவசாயம் தான் நாங்களும் உயிர் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே அடிப்படை தேவை உண்ண உணவை, இருக்க இடம், இதான் தேவை. உண்ண உணவு யாரு கொடுக்குறாங்கன்னா விவசாயம் கொடுக்குறாங்க. விவசாயம் கொடுக்குது. அதாவது இப்ப நிறைய சமூக வளர்ச்சி நிறைய எல்லாத்துலயுமே வளர்ச்சி வளர்ந்துட்டே இருக்கு. 2G, 3G, 4G, 5G எல்லாமே வளர்ந்துட்டே இருக்கு. எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயம் தான் இருக்கணும். எப்பவுமே விவசாயம் தான். நம்ம இப்ப வந்து எல்லாருமே வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ போயிட்டு பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயத்தை டோட்டலா மறந்துட்டாங்க. பட் வந்து எப்போதுமே விவசாயம் மனசுல இருக்கணும். விவசாயம் இருந்தாதான் நாடு முன்னேறும், நம்ம முன்னேறும் சொல்லி அடுத்த நாளையாக கவி சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம இவர் வந்து ஒரு பழமொழி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பழமொழி இருக்கு. துணி வீட்டுக்கு, நடு மாட்டுக்கு, அடி காட்டுக்கு. துணிங்கிறது என்னன்னா நெல்மணிக்கு வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்து போயிடுவோம். அதே நடுங்கிறது வைக்கோல், அதை வந்து மாட்டுக்கு போடுறோம். அடிங்கிறது அந்த கட்டையை அறுக்கிறதோட அடி, அது வந்து வயலுக்கு உரமாயும். ஆனா இப்ப எப்படியா அந்த மாதிரி பண்றோமா? ஒரேதான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வெட்டி வைக்கோலையும் அங்கேயே போடுறது எல்லாமே பண்ணிடுது. அதனால இயற்கை விவசாயமும் பாதிக்கப்படுது. அங்க இருக்கிற சின்ன சின்ன மண்புழுக்கள் போன்ற நமக்கு நன்மை செய்யும் பூச்சிகளும் பாதிக்கப்படுது. நமது நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம் தான். நமது நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம் தான். சிவச்சில கால் வைத்தாதான் நம்ம சோற்றிலே கை வைக்க முடியும். விவசாயம் இல்லைன்னா யாரும் இருக்க முடியாதுங்க. இப்ப விவசாயத்துக்கு பல தொழில்நுட்பங்களை கொண்டு வந்தாங்க. அதனால வந்து இப்ப விவசாயம் எளிமையாயிடுச்சு. இதோட நன்மைகள் என்னன்னா, காற்று, நீர் மற்றும் நிலம் மாசுபடுவதை தடுக்கிறது. மண்ணின் சத்தான தன்மை, நீர்பிடிப்பு மற்றும் காற்றோட்டத்தை அதிகரிக்கிறது. ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் செலவு குறைவதால் விவசாயிகளின் செலவு குறைகிறது. இயற்கை விவசாயம் என்பது வேளாண்மையில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் ஒரு பகுதி. இது பூமியை வளமாக பாதுகாத்து ஆரோக்கியமான உணவை உற்பத்தி செய்கிறது. சுழற்றும் ஏற்பினது உலகம், அதனால் உலகம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அன்னை தமிழை வணங்கி அடுத்த வணக்கத்தை அழைக்கிறேன். உங்களுடைய தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாணவர்களின் கடமை. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் குலாஸ் ஸ்டாலின். நான் வந்து செகண்ட் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கேன். தமிழ் படிச்சுட்டு இருக்கேன்.
அதாவது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்ம வாழக்கூடிய சுற்றுச்சூழலை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெளிவா எடுத்துரைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதனால மாசடையுது சுற்றுச்சூழல் அப்படின்னு கேட்டா முதல்ல சுற்றுச்சூழல் மாசடைவதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரோட்ல போடுற ஒரு சின்ன சின்ன குப்பை தான். சரிங்களா? நம்ம ரோட்ல போடுற சின்ன சின்ன குப்பை, இந்த குப்பையில இருந்து எவ்வளவு நமக்கு, அதாவது குப்பையே 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு நல்ல குப்பை, இன்னொன்னு வந்து கெட்ட குப்பைன்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கிறது. ஒண்ணு அதை வந்து நல்ல குப்பையை வந்து வளர்த்துக்கு பயன்படுத்தலாம், கெட்ட குப்பை வந்து நம்ம மண்ணை வந்து மாசடைய வைக்குது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து குப்பையை நம்ம வந்து சுற்றுச்சூழலை மாசடையாம நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அது இல்லாம வண்டி வாகனங்கள் ஓட்டலாம் இல்லையா, அதனால ஏற்படும் வந்து தீமைகள் எவ்வளவு வந்து அதை பத்தி எடுத்துரைப்பாங்க. நீங்க மாசுபடுறது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்னே காற்று மாசுபடுதல், இன்னொரு நீர்நிலம், இயற்கை அனைத்தும் வந்து மாசுபடுது. அதனால எதை பத்தி நம்ம சொல்லி இருக்கோம் அதெல்லாம் மாசுபடாம வச்சுக்கிறதுக்கான நன்மை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீர் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் மரம் வந்து எல்லா ஏரியாவிலும் இருக்காங்க. அது வெட்டது வந்து அடுத்து நம்மளால மட்டும்தான் முடியும். அடுத்தது தலைமுறை நம்மளோடது. அதனால மரத்தை வெட்டுறதுக்கு நல்ல ஒரு மழைநீர் தந்தை நல்லா செழிச்சு இருக்கும். அதன் பின்னாடி வாகன புகையினால பலவிதமான நோய் உண்டாகும். அதனால வாகனத்தை ஓட்டுறவங்க அதை நல்லது சரிபார்த்து அதை எதிர்கொண்டு வருடத்துக்கு ஒரு முறை சரிபார்த்து வாகனத்தை ஓட்டினா அந்த மாசுபடுதல் இருக்கும். இப்போ வந்து மாணவர்களோட கடமை சுற்றுச்சூழலை வந்து நம்ம எப்படி பாதுகாக்க போறோம் அப்படிங்கிறத பற்றி வந்து இப்போ வந்து காலேஜ் ஸ்கூல்ல அதெல்லாம் வந்து நாட்டு நலப்பணித்திட்டம் அந்த மாதிரி நிறைய அதுல வந்து நம்ம வந்து நிறைய ஆர்வம் சுற்றுச்சூழலை வந்து நம்ம